வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 11th செகண்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், கைனமேட்டிக்ஸ். இது லெக்சர் நம்பர் 51. கைனமேட்டிக்ஸ்ல செகண்ட் பார்ட் முடிய போகுதுன்னு சொன்னேன். மோஷன் இன் பிளேன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் ரெண்டு டாபிக் தான் சொன்னேன். ஒன்று ப்ரொஜெக்டைல் மோஷனும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ப்ரொஜெக்டைல் மோஷன்ல இந்த வீடியோ இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான். இதோட ப்ரொஜெக்டைல் மோஷன் வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிடலாம்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம வர டாபிக்ஸ் என்ன பண்ணிடலாம், நம்ம டியூரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி டாபிக்லாம் நம்ம டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுடலாம். 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு காஸ்ட்ல வந்து கம்மிங் வீக்ல கண்டிப்பா வீடியோஸ் வந்து வந்துடும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெலிகிராம் சேனல் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பாத்தீங்களா? கம்யூனிட்டி பேஜ் போயிட்டு, நம்ம சேனல்ல கம்யூனிட்டி பேஜ் போயிட்டு சிட்டி நீட் சேனலுக்கு டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க வேணா அந்த லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனல்ல வந்து என்ன பண்ணீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம ஏதாவது வீடியோ போட்டோம்னா, போஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஏதாவதுனா அங்க வந்துடும் கண்டிப்பா. அது இல்லாம நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக டிஸ்கஷன் குரூப்னு தனியா இருக்கும். ஓகேவா? அதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாருங்களேன், கவனிங்களா ஒரு நிமிஷம். ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ கம்ப்ளீட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்கணும், நீங்க இப்போ சப்போஸ் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம இது ஆக்சுவலா இது 9வது பார்ட்னு நினைக்கிறேன், பார்ட் 9 நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோ தான், அதோட முடிஞ்சிடும், கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஒரு சின்ன டாபிக் மட்டும் இருக்குன்னு சொன்னா அதை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் கேட்டதில்லை, அது எக்ஸாம்ல இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனா இருந்தாலும் நம்ம விட வேணாம், நம்ம முதல்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம டைப் நடத்திருக்கோம்ல, கிரவுண்ட் டு கிரவுண்ட் நடத்திருக்கோம். ஓகேவா? அதாவது சம் கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றதை பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இன்க்ளைன்டு பிளேன்ல 2 கேஸ் பார்த்திருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் எழுதிருப்பீங்கல்ல, தனியா ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து எழுதிருப்பீங்க. கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் எழுதிருப்பீங்க. அவங்க எல்லாம் எழுதிட்டு என்ன பண்ணுங்க, அந்த நோட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த ஃபார்முலா ஷீட்டை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கங்க. சார் அந்த லிங்க் கிளிக் பண்ணா சில பேர் ஜாயின் ஆகலைன்னு நீங்க சொன்னீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெலிகிராம் நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு டெலிகிராம் டவுன்லோட் பண்ணிட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு சிட்டி நீட் ஜேஇ அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேனல் வந்து என்ன ஆயிருன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே சார், இன்னைக்கு என்ன சார் வீடியோ அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நோட் பண்ணி எடுத்து வச்சுங்க, நோட் பண்ணிக்கங்க. எப்பவும் சொல்றதா, இப்போ முடிய போகுது, பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். நோட் பண்ணி எடுத்து வச்சுங்க, நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இன்னைக்கு டாபிக் வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் அட் an angle above and below the horizontal. என்ன சார் அதாவது ப்ரொஜெக்ஷன் அட் an angle above and below the horizontal. அதாவதுனா அதான் நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன நான் சொல்றேன் பாருங்க, இங்க பாருங்க. சோ இப்போ நமக்கு கிரவுண்ட் டு கிரவுண்ட் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம், நல்லா கவனிங்க. கிரவுண்ட் டு கிரவுண்ட் பார்த்தோம். ஓகேவா? சம் ஹைட்ல இருந்து, ஓகேவா, சம் ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றதை பார்த்தோம். ரெண்டாவது டைப் பார்த்தோம்ல, சம் ஹைட்ல இருந்து ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்றது பார்த்தோம். ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ட் பண்றது. இப்போ இந்த கேஸ்ல தான் பாருங்க, கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல, ஓகேவா, நம்ம ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணோம்ல, அதை பார்த்துட்டோம்ல. இப்போ இங்க பாருங்க, இந்த ஹாரிசாண்டலுக்கு எபோவ் த ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? எபோவ் த ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அடுத்து பாருங்க, இந்த ஹாரிசாண்டலுக்கு பிலோ த ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இந்த 2 கேஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா கம்பேரிசன் போட்டிருக்கேன். ஓகேவா? இங்க என்ன டேர்ம்ஸ் பாக்குறோமோ அப்படியே இந்த கேஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். குயிக்காவும் முடிச்சலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. இங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். இங்க பாருங்களேன், இந்த நம்ம பார்த்தோம்ல, கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெர்டிகல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி இன் வெர்டிகல் டைரக்ஷன் 0. நோட் பண்ணுங்க, அதாவது ஞாபகப்படுத்தி பாருங்க. சம் ஹைட்ல இருந்து ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வெர்டிகல் வெலாசிட்டி, இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி இன் ஒய் டைரக்ஷன் வந்து 0 அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? இந்த கேஸ்ல நம்ம இப்ப எங்க பாருங்க, எபோத ஹாரிசாண்டல் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா 2 காம்போனன்ட் வருமா? ஒன்னு வந்து வெர்டிகல் காம்போனன்ட், இன்னொன்னு வந்து ஹாரிசாண்டல் காம்போனன்ட். அப்ப கண்டிப்பா இங்க வெர்டிகல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும், வெர்டிகல் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும். நீங்க பிலோ த ஹாரிசாண்டல் பண்ணாலும் வெர்டிகல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும். அதுதான் கொஞ்சம் சின்ன டிஃபரெண்ட். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்களே போட்டுடலாம்ப்பா. நான் தான் சொல்றேனே, என்ன சார் இப்படி போயிட்டே இருக்கலாம் பார்க்காதீங்க. இருக்கிற அந்த பாருங்க, அந்த 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, S = UT + half AT², V = U + AT, அப்புறம் என்னது V² - U² = 2AS. அந்த 3 ஈக்குவேஷன் தானே சுத்தி எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதுல இருந்து நம்ம அந்த அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒவ்வொரு டைப் நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்களே டெரிவேஷன்லாம் போட்டுருவீங்க, ஃபார்முலாஸ் எல்லாம் எழுதிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வே தான் சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க.
ஓகேவா? சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னன்னா சார் நமக்கு வந்து இது எல்லா டைப்புமே கேட்பாங்களா சார் அப்படின்னு நீங்க வந்து கேட்டிருந்தீங்க. அதான் நான் சொல்றேன், கொஸ்டின் வந்து இதுதான் வரும் அதுதான் வரும்லாம் நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் அனலைஸ் பண்ணும்போது எல்லாம் கவனிங்க, ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் ஜேஇ கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது நீட் கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் கிரவுண்ட் டு கிரவுண்ட், ஓகேவா, கிரவுண்ட் டு கிரவுண்ட் வந்து அதிகமா கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா சம் ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றது கேட்டிருந்தாங்க. மீதி டைப் இது வரைக்கும் கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. சப்போஸ் கேட்டிருந்தா உங்களுக்கு ஏதாவது கண்ணில் பட்டிருந்தா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் மற்ற டைப்ல இருந்து எதுவும் கேட்ட மாதிரி தெரியல. சப்போஸ் கேட்டுட்டாங்கன்னா, சரிங்களா, சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க இன்க்ளைன்டு பிளேன், ஏன்னா இன்க்ளைன்டு பிளேன் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. நம்ம லாஸ்டா நடத்தணும்லப்பா இன்க்ளைன்டு பிளேன், அப் தி இன்க்ளைன் நடத்தணும், அதுக்கப்புறம் டவுன் தி இன்க்ளைன் நடத்தணும், ஓகேவா? ஸோ அதுல வந்து அப் தி இன்க்ளைன் வந்து ஜேஇ மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ சப்போஸ் நீட்ல கேட்க கூட சான்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஓவரால் மட்டும் ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் இந்த ரெண்டு டைப்பும் பாத்தீங்கன்னா எபோவ் த ஹாரிசான்டல், பிலோ த ஹாரிசான்டல். ஆனா இது வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதையும் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஜேஇல கேட்டிருந்தாங்க, நீட்ல கேட்கல. ஸோ இருந்தாலும் ஒரு தடவை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? போர்டு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நான் சொல்லிட்டேன், ஸ்டேட் போர்டும் சரி சிபிஎஸ்இ போர்டும் சரி, உங்க சிலபஸ்ல உங்களுக்கு இது கிடையாது, இன்க்ளைன்டு பிளேன் கேஸும் கிடையாது, அதுக்கப்புறம் எபோவ் த ஹாரிசான்டல், பிலோ த ஹாரிசான்டல் கிடையாது. போர்டு எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறவங்க. சரி, ஓகே, பார்க்கலாமா? கவனிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஹாரிசான்டல் டைப் இருக்குல்ல, இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், சரிங்களா? அதாவது சம் ஹைட்ல இருந்து ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, கவனிங்க, ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இங்கேயும் பாத்தீங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நெக்லிஜிபிள், அக்ஸலரேஷன் எக்ஸ்ல வந்து 0. அக்ஸலரேஷன் எங்க மட்டும்தான் எக்ஸ்ல பார்த்தோம், ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப் தி இன்க்ளைன் பார்த்தோம், டவுன் தி இன்க்ளைன். ரெண்டு கேஸ்லயும் பாத்தீங்கன்னா அக்ஸலேஷன் எக்ஸ் டைரக்ஷன் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அக்ஸலேஷன் எக்ஸ் டைரக்ஷன் இருந்துச்சு. மத்த இந்த கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அக்ஸலேஷன் எக்ஸ்ல கிடையாது. இந்த கேஸ்லயும் அக்ஸலேஷன் எக்ஸ் வந்து 0. இப்போ நம்ம பார்க்க போற எபோவ் த ஹாரிசான்டல், பிலோ த ஹாரிசான்டல்லையும் அக்ஸலேஷன் எக்ஸ் டைரக்ஷன் 0. ஓகே, ஓகே. இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் பாருங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி y டைரக்ஷன் 0 நோட் பண்ணீங்க பாருங்கப்பா. இந்த கேஸ்ல நம்ம பார்க்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி y-ல வந்து 0. இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுப்பா, ப்ரொஜெக்டைல் இன் ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்த்தது, ஓகேவா? சோ இதெல்லாம் தான நம்ம பார்த்தோம். டைம் டேக்கன் வந்து 2h/g எல்லாம் பார்த்தோமே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g எப்போ வரும்னா, நல்லா கவனிங்கப்பா, டைம் டேக்கன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g போடுறீங்களா, அது எப்போ வரும்னா இனிஷியல் வெலாசிட்டி y-ல 0-ஆ இருந்தா மட்டும்தான். இனிஷியல் வெலாசிட்டி y-ல 0-ஆ இருந்தா தான் அந்த டைம் டேக்கன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. அந்த ஹைட்டையும் g மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். சரி, ஓகேவா? அதான் சோ இந்த கேஸ்ல தான் இங்க பாருங்க, இந்த கேஸ்ல தான் எபோவ் அங்க பாருங்க ஹாரிசான்டலா, ஹாரிசான்டலுக்கு எபோவா ப்ரொஜெக்ட் பண்ண போறோம், ஹாரிசான்டலுக்கு பிலோவா ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். அதை தான் பார்க்க போறோம். ஓகே, ஓகே, ஞாபகம் இருக்கா? பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் தான் சொல்றேன், கம்பேர் பண்ணி சீக்கிரமா முடிச்சு தந்துறேன், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இங்க பாருங்க, பாருங்க இதே மாதிரி தான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ண போறேன், சரிங்களா? எல்லா டேர்ம்ஸையும் நான் என்ன பண்ண போறேன்னா கம்பேர் பண்ண போறோம். ஓகே, ஓகே, இப்படி படிச்சா ஈஸியா படிச்சிடலாம்ல, அதுக்குதான். நீங்க பாருங்க, தெரியுதா? சம் ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்களா? இங்க பாருங்க, இதான் கிரவுண்ட் நமக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, ஓகேவா? இதான் நமக்கு கிரவுண்டு. ஓகே, இந்த கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல, ஓகேவா, சம் ஹைட்ல, ஓகேவா, சம் ஹைட்ல ஹாரிசான்டலுக்கு, இங்க பாருங்க, ஹாரிசான்டலுக்கு தெரியுதாப்பா? ஹாரிசான்டல், ஓகேவா? ஹாரிசான்டலுக்கு இங்க பாருங்க, ஹாரிசான்டல்ல இருந்து எபோவ், ஹாரிசான்டல்ல இருந்து எபோவ் ஹாரிசான்டல், ஓகேவா? ஹாரிசான்டலுக்கு எபோவா என்ன பண்றாங்க? ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஹாரிசான்டலுக்கு எபோவா என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் இதுக்கு டேஞ்சண்டா வரைஞ்சுக்கோங்க, கோச்சுக்காதீங்க, இங்க இருந்து வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு. சோ அது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பா, சரிங்களா? போன கேஸ் பாருங்க, ஹாரிசான்டலுக்கு எபோவா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, ஹாரிசான்டலுக்கு இங்க பாருங்க, இதான ஹாரிசான்டல், ஓகேவா? சாரிப்பா, ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா நினைக்கிறேன், கரெக்டா? கொஞ்சம் இல்ல, நிறையவே. சரி, இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாரிசான்டலுக்கு, சரிங்களா, ஹாரிசான்டலுக்கு பிலோ த ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. பாருங்க, ஹாரிசான்டல் இதானப்பா ஹாரிசான்டல், இந்த ஹாரிசான்டலுக்கு பிலோ சம் ஆங்கிள்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க, பிலோ சம் ஆங்கிள்ல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? அதேதான் யூ, இதுதான். இங்க பாருங்க, யூ வந்து இது, ஓகேவா? அங்க வந்து உங்களுக்கு எரேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா? சோ திஸ் இஸ் யூ. ஓகே, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் புரியுதா? எபோவ் த ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ட் பண்றது தெரியுதா? அதே மாதிரி ஹாரிசான்டலுக்கு பிலோவா ப்ரொஜெக்ட் பண்றது, அவ்வளவுதான். இது ரெண்டு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். என்னது நமக்கு? அந்த டைப்ல இனிஷியல் வெலாசிட்டி y-ல 0, இங்க வந்து ஹாரிசான்டல்ல மட்டும்தான். சோ எந்த காம்போனன்ட்டும் கிடையாது, ரெண்டு காம்போனன்ட் கிடையாது, ஒன்லி ஹாரிசான்டல் மட்டும்தான், ஓகேவா? வெர்டிகல் காம்போனன்ட் கிடையாது. ஆனா இங்க ரெண்டு கேஸுக்கும் வெர்டிகல் காம்போனன்ட் இருக்கு. யாருக்கு வெர்டிகல் காம்போனன்ட் இருக்கு? இனிஷியல் வெலாசிட்டிக்கு வெர்டிகல் காம்போனன்ட் இருக்கு. என்னென்ன காம்போனன்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? என்னென்ன காம்போனன்ட்ஸ் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். வெர்டிகல் காம்போனன்ட்ஸ் சார், வெர்டிகல் காம்போனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, சோ இதுக்கு
பாருங்க ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க பாருங்க, ஒன்னு பாத்தீங்கன்னா ஹாரிசான்டல் காம்போனன்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல் காம்போனன்ட். சோ அப்ப பாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். சோ வெர்டிகல் காம்போனன்ட் இது வருமா? This is the vertical component. ஓகேவா? This is the vertical component. அடுத்து இது horizontal component. கரெக்டாப்பா? கரெக்டா அறிஞ்சுக்கணும். vertical component, horizontal component. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியாதனால டார்க்கா வரைகிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நமக்கு தெரியும் டீட்டா யாரோட டச்ல இருக்கோ அது வந்து காஸ்டிட்டான்னு சொல்லுவோம். இல்லைன்னா உங்களுக்கு க்ளோசிங் சைடு காஸ்டிட்டா. ஸோ உங்களுக்கு இது என்ன வரும்னா யூ காஸ்டிட்டா. அதே மாதிரி தான் யூ காஸ்டிட்டா யூ சைனிட்டா வரும். அதே மாதிரி இதுக்கும் ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. ஓகேவா? ஒன்று வந்து ஹாரிசான்டல் காம்போனன்ட். ஓகே, ஒன்று வந்து ஹாரிசான்டல் காம்போனன்ட். ஓகே, ஒன்று வந்து ஹாரிசான்டல் காம்போனன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் காம்போனன்ட். இன்னொன்று காம்போனன்ட்பா வெர்டிகல் காம்போனன்ட். இங்கே வந்து கீழே தானே வரும். இதோட ஹாரிசான்டல் இப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும், டவுனா இருக்கும், டவுனா இருக்கும். அது பாருங்க அப்பா இருக்கு, அதுல அப்ல இருக்கு, இது டவுன்ல இருக்கு, வெர்டிகல் காம்போனன்ட். ஓகே, சோ இது வந்து ஹாரிசான்டல் காம்போனன்ட், இது வந்து வெர்டிகல் காம்போனன்ட். ஓகே, கிளியரா இருக்கா? சோ தீட்டா பாருங்க, ஹாரிசான்டலோட தான் தீட்டா, ஹாரிசான்டலோட தீட்டா, ஹாரிசான்டலோட தீட்டா, ஹாரிசான்டலோட தீட்டா, ஹாரிசான்டலோட தீட்டா. ஓகே, இப்போ எழுதுங்க. நமக்கு என்ன வரும்? ஹாரிசான்டல் காம்போனன்ட் ரெண்டுமே யூ காஸ் தீட்டாவா? நச்சுப்பா சிச்சோ ஒரே நிமிஷம். ஓகே ஓகே, ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் போல. சரி கவனிங்க. ஹாரிசான்டல் காம்போனன்ட் நமக்கு யூ காஸ் தீட்டா. ஹாரிசான்டல் காம்போனன்ட் யூ காஸ் தீட்டா. ஏன்னா க்ளோசிங் சைடு காஸ் தீட்டா, ஓப்பன் சைடு சைன் தீட்டா. திஸ் இஸ் யூ சைன் தீட்டா. ஓகே ஓகே. அதே மாதிரி பாருங்க, இது தீட்டா யாரோட இருக்கு? தீட்டா வந்து எக்ஸோட தானே இருக்கு. அப்போ இது வந்து உங்களுக்கு யூ காஸ் தீட்டா. ஓகேவா? இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அதை எரேஸ் பண்ணிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ க்ளோசிங் சைடு காஸ் தீட்டா யூ காஸ் தீட்டா. ஸோ ஓப்பன் சைடு சைன் தீட்டா யூ சைன் தீட்டா, யூ சைன் தீட்டா. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி தான் இந்த கேஸ்ல பாருங்க, இந்த கேஸ்ல இங்க பாருங்க, இதான ஹைட். இங்க பாருங்க, இதான் ஹைட், கிரவுண்ட்ல இருந்து ஹைட் ஹெச். அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து இங்க பாருங்க, கிரவுண்ட்ல இருந்து இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஹெச். கிரவுண்ட்ல இருந்து அந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஹெச். ஓகேவா? ஹெச். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், ஓகே, பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் இதுக்கும் உள்ள அந்த என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரேஞ்ச். ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரேஞ்ச். அதே மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு இங்க இருந்து இந்த ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரேஞ்ச். ஓகேவா? ஓகே, இது வந்து நமக்கு ரேஞ்ச். ஓகே, கிளியர்? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சுதா சார்? அந்த ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்ல சார், அந்த ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெர்டிகல் டைரக்ஷன்ல வெலாசிட்டியே இருக்காது. ஆனா இந்த ரெண்டு கேஸ்லயும், இந்த கேஸ்ல அப்வர்ட் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷன்லயும் இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு. ஸோ ஒய் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கு, ஒய் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கு. அப்ப நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ux is equal to இந்த கேஸ்ல u cos theta. ஓகேவா? uy is equal to plus u sin theta. நீங்களே பாருங்க, இது நமக்கு x axis, ஒரே நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, நமக்கு இது x axis, பாசிட்டிவ் x axis, இது பாசிட்டிவ் y axis. சிமிலர்லி பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு பாசிட்டிவ் x axis, பாசிட்டிவ் y axis. கிளியர்? ஓகே. ux equal to u cos theta, ux equal to u cos theta, uy equal to u sin theta. இங்கேயும் acceleration x வந்து 0. there is no air resistance. acceleration x 0 தான். நீங்க above the horizontal ப்ரொஜெக்ட் பண்ணும்போதும் நமக்கு acceleration x 0. acceleration y என்ன? acceleration y என்ன? ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணா இப்படி போகாம இப்படியே போகாம ஏன் இப்படி வந்து விழுந்தது? டியூ டு g னால. ஓகேவா? சோ acceleration y டைரக்ஷன் வந்து g தான். அங்க g cos theta அதெல்லாம் கிடையாது, g தான். ஓகேவா? ஏன்னு உங்களுக்கு தெரியும். சோ இங்க ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, இங்க ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல சப்போஸ் இந்த பாயிண்ட் P-ன்னு வச்சுக்கோ, இது x, y-ன்னு வச்சுக்கோ பொசிஷன், ஏன்னா 2D மோஷன்ல. ஓகே, ரெண்டு கோஆர்டினேட் தேவைப்படும். ஓகே, அப்ப இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா G எப்படி ஆக்ட் ஆகும்? G வந்து டவுன்வர்டா இருக்கும். G எப்பவுமே டவுன்வர்டு. ஓகேவா? கரெக்டா இருக்கா? G வந்து y ஆக்சிஸ்ல தான் ஆக்ட் ஆகுது. ஓகே, y-க்கு இன்க்ளைண்டாவோ எதுவும் ஆக்ட் ஆகல, கரெக்டா y-ல தான் டவுன்வர்ட் y-ல ஆக்ட் ஆகுது. ஸோ ay வந்து பாத்தீங்கன்னா -g, ay வந்து -g. சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா ux equal to u cos theta. ஓகேவா? uy is equal to u sin theta. uy is equal to u sin theta. ax uy equal to -y ல இருக்குல்ல, சரியா? uy நான் எரேஸ் பண்ணா கூட நல்லதுதான், இப்ப தெரிஞ்சுப்பீங்கல்ல. ஓகே ஓகே சார், uy வந்து மைனஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ -u sin theta, -u sin theta. ஓகேவா? ஓகே. now acceleration here also 0, here also acceleration y வந்து -g. ஓகே, சோ என்ன டிஃபரண்ட் தெரியுது பாருங்க, நீங்களே பாருங்க. நம்ம ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் நமக்கு தெரியுது சார்? என்ன டிஃபரன்ஸ்னா, அங்க இனிஷியல் வெலாசிட்டி y ல 0 சார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி y ல ஒரு கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா +u sin theta, இன்னொரு கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா -u sin theta சார். இதான் சார் மெயின் டிஃபரெண்டா இருக்கு. அதான் அதேதான். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே கிளியர்? நோட் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. ஸோ ப்ரொஜெக்ஷன் அட் அன் ஆங்கிள் above the horizontal.
ப்ரொஜெக்ஷன் அட் an angle below the horizontal. கிளியர்? பக்கா? இதே மாதிரி எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போறோம். ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ப்போம், வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நெட் வெலாசிட்டி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இங்க பாருங்க, இப்போ இந்த பாயிண்ட்ல ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இதோட நெட் வெலாசிட்டி என்னவா இருக்கும், அதே மாதிரி பிஃபோர் ஹிட்டிங் அந்த ஹிட்டிங் வெலாசிட்டி என்னவா இருக்கும், அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, பார்க்கலாமா? கவனிங்க. ரெண்டு கேஸுக்கும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போறோம். எபோவ் தி ஹாரிசான்டல், பிலோ தி ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ட் பண்ணோம்ல, சோ ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போறோம். இதானே உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இங்க பாருங்க, இதானே உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். சோ இங்க இருந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, இந்த எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போறோம். இந்த கேஸ்லயும் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போறோம், இந்த கேஸ்லயும் நம்ம எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்க போறோம். ஓகேவா? அட் பர்டிகுலர் டைம் டீல இங்க வந்து இங்க இருந்து இங்க வரதுக்கு டைம் டீன்னு வச்சுக்கோ, இங்கேயும் டைம் டீன்னு வச்சுக்கோ. ஓகேவா? சோ டைம் டீல படிச்ச எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாமா? என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தெரிஞ்சதா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கேஸ்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா x is equal to ut plus of at squared. ஏன் இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம்? ஏன்னா உங்களுக்கு ax 0 ஆயிரும் அப்படிங்கிறதுக்கா. இங்கேயும் பாத்தீங்கன்னா x is equal to ut plus of 18 squared. So எல்லாமே என்ன காம்போனன்ட்ஸா இருக்கும்? x காம்போனன்ட்ஸா இருக்கும். இந்த இது வந்து ax வந்து 0ங்கிறதுனால இந்த டேர்மே 0 ஆயிரும். ax வந்து 0 ஆனால இந்த டேர்மே 0 ஆயிரும். அதுவும் இது என்ன ஆயிருப்பா? 0 ஆயிரும். அப்ப that for x is equal to என்ன வரும்? x is equal to u cos theta into t. கரெக்ட்டா? x is equal to u cos theta into t. இதுதான் x டிஸ்பிளேஸ்மெண்ட். சிமிலர்லி இங்க என்ன வரும்? x is equal to சிமிலர்லி ux இங்க தான். ux இங்க என்னதான்? பிளஸ் தான். சோ பிளஸ் u cos theta தான். அதே t தான். அப்ப t theta u எல்லாம் சேமா இருந்தா ரெண்டு x டிஸ்பிளேஸ்மென்ட் சேமா இருக்குமா? ஓகேங்களா? u cos theta into t, u cos theta into t, u cos theta into t. சோ இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்? times equal to x by u cos theta எழுதிக்கலாமா? times equal to x by u cos theta. இதுல இருந்து similarly times equal to x by u cos theta. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சோ ரெண்டு கேஸ்லயும் புரிஞ்சுதா? ரெண்டு கேஸ்லயுமே ux u cos theta தான், தான். சோ ரெண்டுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் பர்టిక్యులர் டைம்ல சேமா தான் இருக்கு. ஓகே, வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாமா? ஆக்சுவலா வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்க? நீங்க இங்க தானே ப்ரொஜெக்ட் பண்றீங்க. சோ ப்ரொஜெக்ட் பண்றது வந்து ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சுக்கங்க. ஓகேவா? இங்க இருந்து இந்த வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க பாருங்க, இங்க இருந்து இந்த வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் y பார்க்க போறோம். சிமிலர்லி இந்த வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் y பார்க்க போறோம். நல்லா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் y பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அந்த சைன் கன்வென்ஷன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா சைன் கன்வென்ஷன் ஞாபகம் இருக்கா? சைன் கன்வென்ஷன் நடத்தியிருக்கேன். எங்க நடத்திருக்கேன்? உங்களுக்கு மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் நடத்தும் போது நடத்திருக்கேன். மோஷன் அண்ட் கிராவிட்டி நடத்தும் போது சைன் கன்வென்ஷன் நடத்திருக்கேன். ஓகேவா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து சைன் போடும்போது பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஃபைனல் பொசிஷன் ஓகேவா? ஃபைனல் பொசிஷன் வந்து பிலோவா இருந்துச்சுன்னா, பிலோ இனிஷியல் பொசிஷன். ஓகே, ஃபைனல் பொசிஷன் வந்து பிலோ த இனிஷியல் பொசிஷனா இருந்துச்சு அப்படின்னா, பிலோவா இருந்துச்சுன்னா நெகட்டிவ். ஃபைனல் பொசிஷன் வந்து எபோ இனிஷியல் பொசிஷனா இருந்தா பாசிட்டிவ் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? எதுக்கு? நீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சைன் போடும்போது. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு சைன் போடும்போது, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் இது y டைரக்ஷன்ல. ஓகேவா? சோ ஃபைனல் பொசிஷன் கீழே இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ், ஃபைனல் பொசிஷன் மேல இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு. அதே மாதிரி அக்ஸலரேஷன்ல அது வந்து பாசிட்டிவ், அதாவது எக்ஸ் கிராஃபை பொறுத்துன்னு வச்சுக்கோ. மைனஸ் ஒய்ல இருந்தா மைனஸ், பிளஸ் ஒய்ல இருந்தா பிளஸ், அக்ஸலரேஷன், வெலாசிட்டி இது எல்லாமே. ஓகேவா? அதெல்லாம் கிராஃபோட சைன் மாதிரி. ஓகேவா? ஓகே. இப்போ கவனிங்க, இப்போ வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கலாமா? பாஸ் பண்ணிங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, சோ நம்ம வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் பர்టిక్యులர் டைம்ல பார்க்கலாம். அடுத்த வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் சிமிலர்லி y is equal to okay uyt okay plus of ayt squared. ஓகே, ay போட்டேன்னு தெரியும், ஏன்னா y காம்போனன்ட்ஸ். சிமிலர்லி இங்க y is equal to uyt okay plus of ayt squared. நீங்களும் போடலாமே, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க நீங்களும். நமக்கு uy என்ன இந்த கேஸ்ல நல்லா கவனிக்கணும். இருங்க, இந்த y டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, இப்ப சொல்லுங்க, இப்ப இந்த y பாசிட்டிவ் y நெகட்டிவ் y? பாசிட்டிவ் ஒய்யா நெகட்டிவ் ஒய்யா? சொல்லுங்க பார்க்கலாம். பாசிட்டிவ் ஒய்யா நெகட்டிவ் ஒய்யா? இது இனிஷியல் பொசிஷன், உங்களுக்கு இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன். சிமிலர்லி இனிஷியல் பொசிஷன், ஃபைனல் பொசிஷன் பிலோவா இருக்கா? ஃபைனல் பொசிஷன் இனிஷியல் பொசிஷனுக்கு பிலோவா இருக்கா? அப்போ y வந்து நெகட்டிவ். ஓகேவா? y வந்து நெகட்டிவ். சோ அப்போ y வந்து நெகட்டிவ். ஓகேவா? நவ uy என்ன? சோ ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு uy என்ன? பிளஸ் u sin θ. சோ அப்வர்ட்ல இருக்கும், பிளஸ் u sin θ. டைம் என்ன நமக்கு? டைம் வந்து x by u cos θ. டைம் வந்து என்ன நமக்கு? x by u cos θ. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பிளஸ் 1/2 ay என்னப்பா? ay வந்து மைனஸ் g, t வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதே தான், x by u cos θ the whole squared. x by u cos θ the whole squared. ஓகே, சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். சோ மைனஸ் y, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இந்த சைடு எழுதிக்கிறேன்.
ஓகேவா மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஓகே மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு யூ கேன்சல் ஆயிரும் எக்ஸ் பை டேன் தீட்டாவா ஸோ எக்ஸ் டேன் தீட்டா ஓகே வேற என்ன பாருக்கு பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2u ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பேரபோலிக் ஈக்குவேஷன் பா பேரபோலிக் ஈக்குவேஷன் நீ மைனஸ் ஒய் வேணா மைனஸால மல்டிப்ளை பண்ணிக்கோ ரெண்டு சைடும் மைனஸால ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணிக்கப்பா அப்போ y இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு இது வந்து மைனஸ் எக்ஸ் டேன் தீட்டா வரும் மைனஸ் எக்ஸ் டேன் தீட்டா மைனஸால மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும் ஸோ ஜி எக்ஸ் ஸ்கொயர்டு 2u ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி வேணா போட்டுக்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டெப்பு கூட நிப்பாட்டிக்கலாம் இல்லை இந்த ஸ்டெப்பு போட்டுக்கலாம் ஆர் இந்த ஸ்டெப்பு ஓகேவா ஓகே இதப்பா y டிஸ்பிளேஸ்மெண்ட் இது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் y டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ ax bx ஸ்கொயர்டு உங்களுக்கு இந்த என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா பேரபோலிக் ஈக்குவேஷன் ஸோ அந்த பாத் என்ன பார்த்தா இருக்கும்னா பேரபோலிக் பார்த்தா இருக்கும் ax bx ஸ்கொயர்டு ஓகே 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 இது வந்து வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த கேஸ்க்கு பாருங்க இந்த கேஸுக்கும் டவுன்வர்டா தான் இருக்கு ஸோ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஐ என்ன யூஐ வந்து மைனஸ் ஒய் டைரக்ஷன்ல இருக்கு பாரு மைனஸ் ஒய் டைரக்ஷன் ஸோ மைனஸ் யூ சைன் தீட்டா ஓகேவா மைனஸ் யூ சைன் தீட்டா இன்டூ டைம் ஆஃப் லைட் வந்து எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா ஓகேவா அடுத்து இங்க ஏஒய் வந்து மைனஸ் ஜி தானே வரப்போகுது அப்போ நம்ம என்ன போட்டுடலாம் மைனஸ் ஜி பை டூ டி வந்து நமக்கு எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர் இப்போ சொல்லுங்க மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஓகேவா யூ கேன்சல் ஆயிரும் மைனஸ் எக்ஸ் டேன் தீட்டா எல்லாமே மைனஸ் வருதோ மைனஸ் எக்ஸ் டேன் தீட்டா மைனஸ் ஜி எக்ஸ் ஸ்கொயர்டு மல்டிப்ளை ஸ்கொயர் பண்ணுங்க 2 u ஸ்கொயர் பண்ணா u ஸ்கொயர் காஸ் தீட்டா ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஓகேவா எல்லாமே மைனஸ் வருது பாருங்க மைனஸால மல்டிப்ளை பண்ணு அப்ப என்ன வரும் y is equal to plus மைனஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பிளஸ் ஒய் இதுவும் பிளஸ் ஆயிரும் எக்ஸ் டேன் தீட்டா இதுவும் பிளஸ் ஆயிரும் ஜி எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2u ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா 2u ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா 2u ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஓகேவா சரிப்பா 2u ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இது வந்து இந்த கேஸ்ல வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸோ இந்த கேஸ்ல வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மைனஸ் எக்ஸ் டேன் தீட்டா வருது இங்க எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு பாத்துக்கோ கேர்ஃபுல்லா பாத்துக்கோ ஓகே அவ்வளவுதான்ப்பா ஏதாவது நமக்கு தெரிஞ்சதை தான் அப்ளை பண்றோம் இந்த ரிசல்ட் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் வேரி ஆகுது தவிர மற்றபடி தெரிஞ்சதான் நமக்கு ஈஸியா இருக்கா வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது எபோ த ஹரிசாண்டல் அது பிலோ த ஹரிசாண்டல் ஓகேவா எபோ த ஹரிசாண்டல் பிலோ த ஹரிசாண்டல் எபோ பிலோ ஈஸி ஓகே ஈஸியா இருக்கா அடுத்து பார்க்கலாமா ஓகே இதே உங்களுக்கு நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டா நம்ம போட்டுமே ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் போடலாம் தப்பே கிடையாது ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க டைம் ஆஃப் லைட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க டைம் ஆஃப் லைட் இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டைம் ஆஃப் லைட் என்ன ஆக்சிஸ் பாப்பீங்க ஒய் ஆக்சிஸ் டைம் ஆஃப் லைட் வந்து ஒய் ஆக்சிஸ் எல்லா காம்பனண்ட் என்ன காம்பனண்டா இருக்கணும் டைமுக்கும் ஹெச்சுக்கும் ஒய் காம்பனண்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்கேன் டைமுக்கும் ஹெச்சுக்கும் பாத்தீங்கன்னா ஒய் காம்பனண்ட் இருக்கணும் ரேஞ்சுக்கு எக்ஸ் காம்பனண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது அதை மட்டும் எப்பவும் மைண்ட் வச்சுக்கணும் ஓகே இது வந்து ஒரு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கா ஓகே டைம் ஆஃப் லைட் சொல்லுங்க டைம் ஆஃப் லைட்டுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு டைம் வர மாதிரி ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் v ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி நம்ம ரெண்டையும் சொல்லி தரேன் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் போட்டலாம் ஏன்னா நமக்கு டைம் எஸ் இஸ் ஈக்குவல் டு இதான் நம்ம ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்டு சரிங்களா எஸ் வந்து இங்க என்ன டவுன்வர்ட் டைரக்ஷன் எஸ்னா வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ப்பா ஏன்னா டைம்னா எல்லாம் ஒய் காம்பனண்ட் தானே டைம்னா எல்லாம் ஒய் காம்பனண்ட் தானே அப்ப எஸ்ஒய் at particular timeல displacement at particular timeல y displacement minus y is equal to என்ன வரும் நமக்கு minus y is equal to இதுல ஒரு நிமிஷம் பாத்தீங்களா நானும் சொல்ல மறந்துட்டேன் டைம் ஆஃப் ஃளைட் இல்ல ஒரு நிமிஷம் இருக்குப்பா டைம் ஆஃப் ஃளைட் இல்ல இது டைம் ஆஃப் ஃளைட்னா நமக்கு என்னது சொல்லுங்க பார்க்கலாம் டைம் ஆஃப் ஃளைட் அப்படின்னா அங்க பாருங்க டைம் ஆஃப் ஃளைட்னா நம்ம பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் இந்த ஹிட்டிங் போறதுக்கான டைம் டேக்கன் தானேப்பா பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கும் இந்த ஹிட்டிங்க்கும் உள்ள டைம் டேக்கன் தான் நம்ம டைம் ஆஃப் ஃளைட்னு சொல்லுவோம் அப்ப இங்க இந்த டைம் ஆஃப் ஃளைட்டுக்கு அந்த வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன h நாட் y தான் h y ஈக்குவல் டு h இருக்கு ஓகேவா சோ டைம் ஆஃப் ஃளைட் கண்டுபிடிக்கும் போது வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன h ஹாரிசான்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன r ஓகேவா சோ நம்ம டைம் ஆஃப் ஃளைட்டுக்கு வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் h சோ மைனஸ் இனிஷியல் பொசிஷன் இது ஃபைனல் பொசிஷன் இது சோ பிலோவா இருக்கிறதால மைனஸ் h ஓகேவா அப்ப sy is equal to minus h is equal to uy நமக்கு தெரியும் u sin theta t வந்து t கிடையாது டைம் ஆஃப் லைட் t வந்து நமக்கு டைம் ஆஃப் லைட் ஓகேவா பிளஸ் 1/2 நமக்கு ay வந்து மைனஸ் g சோ மைனஸ் g/2 t ஸ்கொயர்டு சோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டைம் ஆஃப் லைட்டை கண்டுபிடிச்சிக்கலாம்
இது வரை போடலாம்ப்பா. இன்னும் நீங்க வந்து மைனஸை மல்டிப்ளை பண்ணி தாராளமா போடலாம். இதுல இருந்து நாங்க டி கண்டுபிடிக்கணுமா போடுங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இதுவே போதும், இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல இருந்து நீங்க டைம் ஆஃப் ஃபிளைட் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இல்லை டேட்டாவும் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து யூ கேன் ஃபைண்ட் த, இதுல இருந்து ஃப்ரம் விச் யூ கேன் ஃபைண்ட் த டைம் ஆஃப் ஃபிளைட். யூ கேன் ஃபைண்ட், ஓகேவா? யூ கேன் ஃபைண்ட் டைம் ஆஃப் ஃபிளைட். ஓகேவா? யூ கேன் ஃபைண்ட் டைம் ஆஃப் ஃபிளைட். ஓகே, ஓகேவா? டைம் ஆஃப் ஃபிளைட் நீங்க உள்ளார மைனஸை மல்டிப்ளை பண்ண பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆர் இது என்ன பண்ணிக்கலாம், ஆர் இது எப்படி எழுதலாம், மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணா ஹெச் இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, மைனஸ் யூ சைன் டீட்டா இன்டூ டைம் ஆஃப் ஃபிளைட் பிளஸ் ஜிடி ஸ்கொயர்டு பை 2. ஓகேவா? பிளஸ் ஜிடி ஸ்கொயர்டு பை 2. ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ், இங்க சொல்லுங்க பிலோ த ஹாரிசான்டல் சொல்லுங்க. பிலோ த ஹாரிசான்டல் அதே ஃபார்முலா தான் நமக்கு, s ஈக்குவல் டு UYT, ஓகேவா, பிளஸ் ஆஃப் AY T ஸ்கொயர்டா. சின்ன டி போடுறதுக்கு எல்லாம் பெரிய டி போட்டு ஒன்றும் பிரச்சனை, இது ஒரு பெரிய மிஸ்டேக்கும் கிடையாது, நீங்களும் போட்டுருவீங்க நினைக்கிறேன். அப்படி ஓகேவா? டி ஸ்கொயர்டு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே SY வந்து மைனஸ் ஹெச் தான், ஆனா UY வந்து மைனஸ் யூ சைன் டீட்டா. இதாப்பா அங்க ஒரு சின்ன டிஃபரெண்டே. மைனஸ் யூ சைன் டீட்டா இன்டூ டைம் ஆஃப் ஃபிளைட் உங்களுக்கு மைனஸ் G/2 இன்டூ டி ஸ்கொயர்டு டி ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணா ஹெச் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் டீட்டா இன்டூ டைம் ஆஃப் ஃபிளைட், ஓகேவா, பிளஸ் G/2 இன்டூ டி ஸ்கொயர்டு, பிளஸ் G/2 இன்டூ டி ஸ்கொயர்டு. ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். இது எபோவ் த ஹாரிசான்டல், அது பிலோ த ஹாரிசான்டல். ஓகேவா? இந்த ஸ்டெப் நீங்க இந்த ஸ்டெப்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஈஸியா இருக்கா? டைம் ஆஃப் ஃபிளைட் புரியுதா? சார் டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு வேற ஃபார்முலா சொல்றேன்னு சொன்னீங்களே சார், அதான் சொல்ல போறேன். பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்க, அடுத்து பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன ஃபார்முலா இருக்கு நமக்கு, v is equal to u plus at. இதுலயும் டைம் இருக்குல்ல, v is equal to u plus at. இங்கேயும் பாத்தீங்கன்னா v is equal to u plus at. ஓகேவா? டைம் ஆஃப் ஃபிளைட் கண்டுபிடிக்க போறோம். டைம் ஆஃப் ஃபிளைட்டுக்கு நமக்கு v என்ன வரும், y காம்போனன்ட்ஸா பார்க்கணும். எல்லாமே என்ன காம்போனன்ட்ஸா பார்க்கணும், y காம்போனன்ட்ஸா பார்க்கணும். y காம்போனன்ட், டைம்னா y காம்போனன்ட்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு vy அதாவது ஃபைனல் வெலாசிட்டி இன் y டைரக்ஷன் ஹிட் பண்ணும்போது ஃபைனல் வெலாசிட்டி இன் y டைரக்ஷன். ஃபைனல் வெலாசிட்டி y டைரக்ஷன் அப்படியே வச்சுக்கோ. சரியா? ஃபைனல் வெலாசிட்டி இன் y டைரக்ஷன் அப்படியே வச்சுக்கோ. இனிஷியல் வெலாசிட்டி y டைரக்ஷன் நமக்கு தெரியும், u sin θ. இது ஏன் சார் இப்ப சொல்றீங்கன்னா, இதுல இருந்து ஒரு ஐடியா இருக்குப்பா. அதாவது யாருக்கு ரேஞ்ச் அதிகமா இருக்கும் எப்ப சார்? நான் சொல்றேன். இங்க பாருங்க, u is equal to u sin θ, ay வந்து மைனஸ் g, t வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட். t வந்து நமக்கு டைம் ஆஃப் ஃபிளைட். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த vy மைனஸ் vy பிளஸ் vy அப்பா, மைனஸ் vy பிளஸ் vy நீனே சொல்ல. இப்படி வந்து ஹிட் ஆகுதுல்ல, இப்படி வந்து ஹிட் ஆகும்போது உங்களுக்கு இதானே உங்களுக்கு நெட் வெலாசிட்டியா இருக்கும், நெட் வெலாசிட்டி. ஸோ அப்போ இதுக்கு ரெண்டு காம்பனன்ட் இருக்குமா, ஒன்று வந்து வெர்டிகல் காம்பனன்ட், இன்னொன்று வந்து ஹாரிசான்டல் காம்பனன்ட் இருக்குமா. ஸோ வெர்டிகல் இங்க பாருங்க, ஹிட் ஆகும்போது வெர்டிகல் வெலாசிட்டி எப்படி இருக்கு, டவுன்வர்டா இருக்கு, டவுன்வர்ட் வெலாசிட்டி. அப்போ டவுன்வர்ட் வெலாசிட்டி வந்து நெகட்டிவ், ஸோ இப்போ மைனஸ் vy. ஓகேவா? மைனஸ் vy u sin θ இன்டூ gt. இந்த மைனஸ் gt எந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டு நமக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் தானும், பிளஸ் gt இஸ் ஈக்குவல் டு u sin θ. மைனஸ் vy எந்த சைடு போனா பிளஸ் vy, மைனஸ் சைடு எந்த சைடு பிளஸ் vy. ஓகே, கரெக்டா எழுதிக்கணும்ப்பா, எனி மிஸ்டேக், நோ மிஸ்டேக். நவ டைம் ஆஃப் ஃபிளைட் இஸ் ஈக்குவல் டு u sin θ பிளஸ் vy டிவைடட் பை g. இப்படி கூட எழுதிக்கலாம்ல, டைம் ஆஃப் ஃபிளைட் இப்படி எழுதிக்கலாமா, u sin θ by g. சப்போஸ் இஃப் θ வந்து 0 ஆனா என்னவாகும், இஃப் θ வந்து 0 என்ன பாக்கும், இஃப் θ வந்து 0 னா என்ன ஆகும், ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணிறது வந்துருமா, ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்றது. அப்ப உங்களுக்கு t என்ன வரும், vy by g ன்னு வரும். இந்த vy by g போட்டீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h by g ன்னு வரும். ஞாபகம் இருக்கா 2h by g. அது வந்து ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்றது, இது ஹாரிசான்டலுக்கு எபோவா ப்ரொஜெக்ட் பண்றது, எபோவா. பாத்துக்கோ, டைம் பாத்துக்கோ, இந்த டைம் அதிகமா இருக்குமா, அதுக்கு டைம் டேக்கன் அதிகமா இருக்குமா. ஆமா சார், அதுக்குன்னா டைம் டேக்கன் வந்து θ 0 போட்டுனா vy by g தானே வரும். இங்க vy யோட சம் ஆட் பண்றோம்ல, நியூமரேட்டர் அதிகமாகுதுல, நியூமரேட்டர் அதிகமான டைம் அதிகமாகும்ல. அப்போ ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது டைம் டேக்கனை விட, டைம் ஆஃப் ஃபிளைட்டை விட, ஓகேவா, எபோவ் த ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாறுது, டைம் டேக்கன் மாறுது, அதிகமாகுது. எபோவ் த ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ற டைமோட ஹாரிசான்டலுக்கு எபோவா ப்ரொஜெக்ட் பண்ற டைம் டேக்கன் அதிகமாகுது, டைம் ஆஃப் ஃபிளைட் அதிகமாகுது. இந்த டேர்ம் ஏன்னா வெர்டிகல் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, ஆனா இந்த கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது y டைரக்ஷன்ல. அப்ப அந்த u sin θவே 0 ஆயிரும். அப்போ டைம் டேக்கன் இன்னும் கொஞ்சம் கம்மியாகுமா, இந்த டைம் டேக்கனை விட
சார் அந்த எபோ த ஹாரிசான்டல் டைம் டேக்கனோட இந்த டைம் டேக்கன் கம்மியாகும், டைம் டேக்கன் கம்மியாகும், டைம் ஆஃப் ஃபிளைட். சரி சார், அப்ப இந்த கேஸ் பார்த்தலாமா? இந்த கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நான் vy is equal to vy minus vy தான், டவுன் ஹிட்டிங் மைனஸ் vy தான், இஸ் ஈக்குவல் டு uy என்ன, uy வந்து மைனஸ் u sin theta, uy என்ன மைனஸ் u sin theta, ஓகே, மைனஸ் u sin theta இன்டூ ay வந்து மைனஸ் g இன்டூ டைம் ஆஃப் ஃபிளைட். ஸோ இதை சரி எடுத்துருவாங்க. நான் gt இஸ் ஈக்குவல் டு மைனஸ் u sin theta அப்படியே இருக்கட்டும், மைனஸ் u sin theta, இந்த மைனஸ் vy எந்த சரி பண்ணா பிளஸ் vy, மைனஸ் vy அந்த பக்கம் பண்ணா பிளஸ் vy, therefore time of flight is equal to vy minus u sin theta மைனஸ் எப்படி எழுதிக்கலாம்ப்பா, சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன், vy minus u sin theta divided by g. இப்போ சொல்லுங்க இதே vy அங்கேயும் இதே u அங்கேயும் theta அங்கேயும் இருந்துச்சுன்னா இந்த டைம் டேக்கன் அதிகமா இருக்குமா, இந்த டைம் டேக்கன் அதிகமா இருக்குமா? இந்த டைம் டேக்கன் தான் அதிகமா இருக்கு. இங்க பாருங்க vy யோட பிளஸ் u sin theta இருக்கு, vy யோட பிளஸ் ஒரு டேர்ம் இருக்கு, இங்க vy மைனஸ் பண்றோம், ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னா இந்த டைம் டேக்கன் இன்னும் கம்மியாகும். எதை விட, ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ற டைம் டேக்கனை விட பிலோ த ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணீங்களா அது இன்னும் கம்மியாகும். ஏன்னா ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த டேர்ம் ஜீரோவா இருக்கும், ஜீரோவை சப்ரேட் பண்ணுவோம். இப்போ ஜீரோவோட நம்ம அதிகமான ஒரு காம்பவுண்டை சப்ரேட் பண்ண போறோம். அப்போ இந்த டைம் டேக்கன் இன்னும் கம்மியாகும். ஸோ டைம் டேக்கன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க யாருக்கு அதிகமா இருக்குன்னா எபோ த ஹாரிசாண்டலுக்கு டைம் டேக்கன் அதிகமா இருக்கும். அடுத்து ஹாரிசாண்டலுக்கு டைம் டேக்கன் வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை கூட இன்னும் கம்மியா இருக்குது இந்த கேஸுக்கு பிலோ த ஹாரிசாண்டலுக்கு. நான் சொல்றேன் லாஸ்டா அதை இம்பார்ட்டன்ட் நோட்ல சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே நோட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கா சொல்லி கொடுத்தேன். சப்போஸ் இந்த டேட்டா தெரிஞ்சாலும் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி டைம் ஆஃப் ஃபிளைட்டை கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? பட் vy தெரியணும், அதையும் பார்த்துக்கோங்க. vy தெரியணும், vyயும் கண்டுபிடிச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாமா? கவனிங்க. நெக்ஸ்ட் பாருங்க ரேஞ்ச். ரேஞ்ச் யாருக்கு அதிகமா இருக்கும்? ரேஞ்ச் அதாவது நான் சொல்ல வர கொஸ்டின் புரியுதா? ஒரே நிமிஷம் இங்க இருக்குது. இங்க பாருங்க இது நம்ம டிராப் பண்றது, இது என்னது நமக்கு டிராப் பண்றது, இதுக்கு நமக்கு தெரியும். ஓகேவா? டிராப் பண்ற கேஸுக்கும் டிராப் பண்ற டைம் ஆஃப் டேக்கனும் ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ற டைம் ஆஃப் டேக்கனும் சேம்னு சொல்லியிருக்கேன். ஏன் சேம்னு சொல்லியிருக்கேன்? ஏன்னா ரெண்டு கேஸுக்கும், இந்த கேஸுக்கும் ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ற கேஸுக்கும் வெர்டிகல் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி இருக்காது. ஆனா எபோ த ஹாரிசாண்டலுக்கும் பிலோ த ஹாரிசாண்டலுக்கும் இனிஷியல் வெலாசிட்டி ஒய் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால டைம் டேக்கன், டைம் ஆஃப் ஃபிளைட் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். பிகாஸ் டியூ டு த இனிஷியல் வெலாசிட்டி இன் ஒய் டைரக்ஷன். கரெக்ட். ஓகே அப்போ இந்த கேஸோட டைம் ஆஃப் டேக்கனும் இந்த கேஸோட டைம் ஆஃப் டேக்கன் சேம். ஆனா இது எடுத்துக்கக்கூடிய டைம் ஆஃப் டேக்கன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், இது எடுத்துக்கிற டைம் டேக்கன் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இது எடுத்துக்கிற டைம் டேக்கன் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப ரேஞ்ச் யாருக்கு அதிகம்? ரேஞ்ச் பார்த்தாலே தெரியுதே. ஹாரிசாண்டலா இங்க பாருங்க, பிலோ த ஹாரிசாண்டலுக்கு ரேஞ்ச் வந்து கம்மியா இருக்கும், ஒரே ஹைட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது. ஓகேவா? ஒரே பாயிண்ட்ல தானே ப்ரொஜெக்ட் பண்றோம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், இந்த ரேஞ்ச் அதோட அதிகமா இருக்கும், இந்த ரேஞ்ச் இன்னோட அதிகமா இருக்கும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இங்க வேணா இந்த ஒரு லைன் வரைஞ்சுக்கும், அப்பதான் புரியும் உனக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும், அடுத்து இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். எப்படி சார் நான் சொல்றேன் பாருங்க, சொல்றேன். ஸோ இந்த கேஸ் வந்து நீ வந்து பிலோ த ஹாரிசாண்டல், இது வந்து நீ யூன்னு வச்சுக்கோ, இது வந்து நீ இது u1 வச்சுக்கோ, இது u2ன்னு வச்சுக்கோ. அப்ப இது ரேஞ்ச் 2வா, இந்த ரேஞ்ச் 2 இது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்சு, ஓகேவா, R தானே, R, இது R1. பாரு எந்த ரேஞ்ச் அதிகமா இருக்குன்னு தெரியுதா? ஏன் ரேஞ்ச் அதிகமா இருக்கு? எபோ த ஹாரிசாண்டலுக்கு ஏன் ரேஞ்ச் அதிகமா இருக்கு? பிகாஸ் அதை பார்த்துலாமா? அதான் பார்க்க போறோம். இங்க பாருங்க ரேஞ்ச் ஃபார்முலா சொல்லுங்க பாருங்க. ரேஞ்ச் வந்து x ஆக்சிஸா, ரேஞ்ச் வந்து என்ன ஆக்சிஸ்? ரேஞ்ச் வந்து x ஆக்சிஸ். நவ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ux டைம் ஆஃப் ஃபிளைட். ரேஞ்ச் எப்போ டைம் டேக்கன் வந்து டைம் ஆஃப் ஃபிளைட் uxt பிளஸ் ஆஃப் ax t squared. Similarly, range is equal to ux time of flight plus of ax time of flight squared. நமக்கு தெரியும் ax 0ன்னு தெரியும், இதுவும் 0 தெரியும். அப்ப அந்த டேர்மே 0 ஆயிடும். சோ பேலன்ஸ் என்ன இருக்கும்? range is equal to இங்க ux என்ன? u cos theta into time of flight. ஓகேவா? அதே மாதிரி சரிப்பா, இங்க ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு u cos theta, அதேதான் இன்டூ டைம் ஆஃப் ஃபிளைட். ஓகேவா? எந்த டைம் ஆஃப் ஃபிளைட் அதிகமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இது u cos theta தான், இது மாறப்பட கிடையாது. சப்போஸ் இனிஷியல் வெலாசிட்டியும் தீட்டாவும் கான்ஸ்டன்டா இருந்தா இந்த டேர்ம் ரெண்டும் சேமா இருக்கும். டைம் ஆஃப் ஃபிளைட் பார்க்கும்போது எபோ த ஹாரிசாண்டலுக்கு அதிகமா இருக்கும், பிலோ த ஹாரிசாண்டலுக்கு கம்மியா இருக்கும். அப்ப இந்த ரேஞ்சு, இந்த டைம் ஆஃப் ஃபிளைட் அதிகமா இருக்கு,
ரேஞ்ச் அதிகமா இருக்கும். இந்த டைம் ஆஃப் ஃபிளைட் கம்மியா இருக்கு, ரேஞ்சு கம்மியா இருக்கும். கரெக்ட்? ஓகே ஓகேப்பா, அவ்வளோதான்ப்பா ரேஞ்ச் அவ்வளோதான். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சுதா? இப்போ புரியுதா? இங்க இந்த ரேஞ்ச் புரியுதா? இப்போ இந்த ரேஞ்ச் புரியுதா? இங்க பாருங்க ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்க இதையும் பிலோ த ஹரிசாண்டல் ஓகேவா? இது வேணா நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரினா பிலோன்னு எழுதிக்கப்பா. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா பிலோ எபோன்னு எழுதிக்கும். ஓகேவா? இது வந்து பிலோ இது எபோ அப்படின்னு போட்டு படிக்கும். இது ஹரிசாண்டலா. ஓகேவா? ஸோ ஏன் ரேஞ்ச் அதிகமா இருக்கு? இதுக்கு டைம் டேக்கன் அதிகமா இருக்கு. ஸோ ரேஞ்சு அதிகமா இருக்கு, இதுக்கு ரேஞ்சு கம்மியா இருக்கு. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே முடிஞ்சதா? ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெர்டிகல், அதாவது இந்த ஜஸ்ட் வெர்டிகல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி. வெர்டிகல் டைரக்ஷன் வெலாசிட்டி கிடையாது, ஆக்சுவலி நெட் வெலாசிட்டி பார்க்கலாமா? நெட் வெலாசிட்டி கவனிங்க. நெட் வெலாசிட்டி அட் பர்டிகுலர் பொசிஷன்னா இந்த பொசிஷனை சொல்றதுக்கு 2 டைமென்ஷனல் மோஷன். இதெல்லாம் என்னது? 2 டைமென்ஷனல் மோஷன். 2 டைமென்ஷனல் மோஷன்ல நீங்க பொசிஷனை சொல்லணும்னா எத்தனை கோஆர்டினேட்ஸ் தேவைப்படும்? 2 கோஆர்டினேட்ஸ் தேவைப்படும். அதுதான் பொசிஷன் அப்படிங்கிறது x, y. ஸோ அந்த அட் x, y அப்படிங்கிற பொசிஷன்ல என்னோட என்ன வெலாசிட்டி, என்னோட நெட் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்க்க போறேன். என்னோட நெட் வெலாசிட்டி என்ன இங்க பாருங்க. என்னோட நெட் வெலாசிட்டிங்க பாருங்க. அட் பர்டிகுலர் பொசிஷன்ல என்னோட நெட் வெலாசிட்டி என்ன? ஓகேவா? நெட் வெலாசிட்டி என்ன? அதே மாதிரி என்னோட பர்டிகுலர் பொசிஷன் என்னோட நெட் வெலாசிட்டி என்ன? இப்போ 2 காம்பனன்ட் இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். 2 காம்பனன்ட் v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு போட்டு போவோம். இப்போ நம்ம v வெக்டார் இஸ் ஈக்குவல் டு vxi கேப் பிளஸ் vy j cap. vxi cap plus vy j cap. Similarly இங்க பாத்தீங்கன்னா v vector is equal to vxi cap plus vy j cap. பட் இந்த vy எப்படி இருக்கும்? டவுன்வர்ட்ல இருக்குமா? vy வந்து டவுன்வர்ட்ல இருக்குமா? அப்ப v vector ரெண்டுக்குமே டவுன்வர்ட்ல இருக்கும். சோ vxi cap இந்த vy வந்து டவுன்வர்ட்ல இருக்கிறதுனால சோ மைனஸ் j cap டைரக்ஷன்ல இருக்கும். அதனால மைனஸ் vy j cap. Similarly இங்க v vector is equal to vxi cap minus vy j cap. ஓகேப்பா. அப்ப எனக்கு என்ன வேணும்? மேக்னிட்யூட் ஆஃப் v வெக்டார் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் vx squared plus vy squared. கரெக்டாப்பா? vx சார் என்ன சார் மைனஸ் விட்டுறீங்க? மைனஸ் vy தான்ப்பா. மைனஸ் vy ஸ்கொயர் பண்ணா பிளஸ் vy ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து நமக்கு நெட் வெலாசிட்டி. ஓகேவா? மேக்னிட்யூட் ஆஃப் நெட் வெலாசிட்டி. சிமிலர்லி மேக்னிட்யூட் ஆஃப் நெட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் vx squared plus vy squared. i capital coefficient squared, j capital coefficient squared. Now what is the vx? vx is equal to சொல்லுங்க. vx is equal to this is the final velocity. ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன் அது ஃபைனல் வெலாசிட்டி. அப்ப vx equal to ux plus ax into t. vx equal to ux plus ax into t. ax நமக்கு 0 ன்னு தெரியும். ax என்ன தெரியும்? நமக்கு 0 ன்னு தெரியும். அப்ப vx என்ன வரும்? vx equal to u cos θ. அப்ப ஏன்னா அக்ஸலரேஷன் வந்து x ல இல்ல, அப்ப x u cos θங்கிறது மாறவே மாறாது. u cos θ தான். ஓகேவா? சோ இதுவும் u cos θ தான். அப்ப இங்கேயும் என்னதான் வரும்? vx equal to u cos θ தான். ஏன்னா ax என்னதான்? ax வந்து இந்த கேஸ்லயும் 0 தான். இப்ப vy கண்டுபிடிக்கலாமா? vy என்ன வரும்? vy ஃபார்முலா vy is equal to uy. ஓகேவா? plus ayt. கரெக்ட்டா? vy is equal to uy plus ayt. அதே மாதிரி இங்க என்ன வரும்? vy is equal to uy plus ayt. நீங்க இந்த ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்ன சார் கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா அட் பர்டிகுலர் பொசிஷன்ல தான் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் பொசிஷன். அப்ப இந்த வெலாசிட்டி அட் பர்டிகுலர் டைம்ல இருக்கு. இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ல இருக்கு. நம்ம பொசிஷன்ல கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் பொசிஷன்ல. அப்ப என்ன வரும்? டிஸ்பிளேஸ்மென்ட் என்னன்னு தெரியும். அதாவது இந்த vy இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட்ல எழுதணும். அப்ப என்ன ஃபார்முலா இருக்கு? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? சொல்றது புரியுதாப்பா? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? இப்போ இதுல டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கா? sங்கிற இருக்கா? அதுதான் பொசிஷன். ஓகேவா? பார்க்கலாமா? நோட் பண்ணிக்க. பாஸ் பண்ணிக்க. நோட் பண்ணிட்டீங்களா? பார்க்கலாமா? இதை பார்க்கலாமா? கவனிங்க. இப்போ நமக்கு இங்க பாருங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் அதாவது பொசிஷன் அட் பர்டிகுலர் பொசிஷன்ல வேணுங்கிறதுனால தான் நான் இதை எழுதியிருக்கேன். அதாவது v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. சிமிலர்லி இங்கேயும் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. எல்லா காம்பனன்ட் என்ன காம்பனண்டா இருக்கணும்? vy கண்டுபிடிக்கணும். அதனால எல்லாமே y ஒரு நிமிஷம். vy எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு y காம்பனண்டா இருக்கணும். y. ஓகே. now vy ஸ்கொயர் கவனிங்க. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். vy ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். சோ அந்த uy ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துட்டு போங்க. uy என்னப்பா? uy வந்து u sin θ plus u sin θ. uy வந்து என்னது? plus u sin θ. அப்ப plus u sin θ த
ஹோல் ஸ்கொயர் வரும். ஸோ யூஒய் ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டேன். அதே மாதிரி இங்க என்ன இருக்கு 2 பிளஸ் 2 ஏஒய் என்ன மைனஸ் ஜி, ஏஒய் வந்து மைனஸ் ஜி, எஸ்ஒய் என்ன வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது வந்து அதுவும் மைனஸ் ஒய், அதுவும் மைனஸ் ஒய். சிமிலர்லி இங்க விஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் எடுத்துட்டு போனா மைனஸ் யூ சைன் டீட்டா, கரெக்டா, மைனஸ் யூ சைன் டீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்டு பிளஸ் 2 ஏஒய் வந்து மைனஸ் ஜி, எஸ்ஒய் வந்து மைனஸ் ஒய். கரெக்ட் கரெக்ட். நான் இதை சொல்லுங்க பார்க்கலாம். விஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா, u square sin square theta plus 2gy plus 2gy plus 2gy. This is a vy squared. This is a vy squared. So vy வேணா square root போட்டுக்கோ, square root போட்டுக்கோ. Similarly இங்க vy squared is equal to minus u squared பண்ணா plus u squared தான். Similarly இங்க என்னதான் இருக்கு u squared sin square theta plus 2gy தான். இதுக்கும் அதே தான், vertical velocity அதே தான். ஓகேவா? US கொடுக்கல u squared sin theta plus 2gy. இப்போ சொல்லுங்க net velocity. Therefore net velocity என்ன வரும் சொல்லுங்க? Net velocity, magnitude of net velocity is equal to vx squared plus vy squared. Vx squared plus vy squared. Therefore v net, magnitude of net velocity is equal to square root of vx squared plus vy squared. What is the vx? Vx என்ன? Vx வந்து u cos theta. U cos theta the whole squared. U cos theta the whole squared. Vy squared என்ன? Vy squared என்ன? U squared sin square theta plus 2gy. கரெக்டாப்பா? Vy squared. Similarly இங்கே என்ன? V net is equal to square root of Vx என்னது? U squared. sorry, U cos theta தான். U squared எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? சோ அப்ப ரெண்டு சேமா வர மாதிரி இல்லப்பா. U cos theta the whole squared plus Vy squared என்ன? U squared sin square theta plus 2gy plus 2gy. அப்ப என்ன பண்ண போறோம்? therefore இது எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க u squared cos square theta எழுதலாமா? u squared cos square theta plus u squared sin square theta, ஓகேவா, plus 2gy. இப்போ என்ன பாருங்க உங்களுக்கு cos square theta sin square theta என்ன ஆயிரும்? u squared காமன் எடுத்தா cos square theta plus sin square theta என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்ப therefore u squared plus 2gy. இதுதான் உங்களுக்கு net velocity at particular position. Net velocity, magnitude of net velocity at particular position. Sir, இங்க சார் cos square theta plus sin square theta அதெல்லாம் 1 ஆயிருச்சு. Therefore இங்கேயும் magnitude of net velocity is equal to square root of என்ன வரும் உங்களுக்கு? u squared cos square theta plus u squared sin square theta plus 2gy is equal to என்ன வரும்? Therefore net velocity is equal to என்ன வரும் உங்களுக்கு? u squared plus 2gy. u squared equal to 2gy. Same. Note the point. Net velocity at particular position same ஆ இருக்கும். u இந்த y same னு வெச்சுக்கோ. u y same ஆ இருந்துச்சுனா above the horizontal, below the horizontal, net velocity same. Not range same, not time of flight same, net velocity same. Net velocity at particular position, both cases are same. ஓகே, நோட் பண்ணுங்க, பாஸ் பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஈஸியா பார்க்கலாமா? இப்போ பர்டிகுலர் பொசிஷன். ஓகே, இப்போ பர்டிகுலர் பொசிஷன் வந்து ஹிட்டிங்கா இருந்தா அப்ப ஹிட்டிங் வெலாசிட்டி அப்போ வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஹிட்டிங் வெலாசிட்டி அப்போ வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அதான் பார்க்க போறோம். கவனிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெலாசிட்டி ஜஸ்ட் பிஃபோர் ஹிட்டிங். அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்ம என்ன பண்றோம்? கிரவுண்ட்ல இருந்து நல்லா கவனிங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? கிரவுண்ட்ல இருந்து சம் ஹைட்ல ப்ரொஜெக்ட் பண்றோமா? சம் ஹைட்ல எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோம்? ஹரிசாண்டலுக்கு எபோவா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி வந்திருக்கும்? ஸோ இப்படி வந்திருக்குமா? ஹரிசாண்டலுக்கு எபோ த ஹரிசாண்டல். இப்படி நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, கிரவுண்ட ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் ரீச்சிங் கிரவுண்ட் இந்த ஹிட்டிங் வெலாசிட்டி என்ன? ஓகேவா? இந்த ஹிட்டிங் வெலாசிட்டி என்ன அதான் கேக்குறாங்க. அதே மாதிரி பிலோ த ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஓகேங்களா, சம் ஹைட்ல இருந்து பிலோ இங்க பாருங்க, ஹாரிசான்டலுக்கு பிலோவா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது u, ஓகேவா? இங்க பாருங்க பிலோ ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இங்க பாருங்க இந்த நெட் வெலாசிட்டி என்ன? ஓகேவா? இந்த நெட் வெலாசிட்டி என்ன பார்க்கலாமா? சோ இந்த நெட் வெலாசிட்டி எப்போ பொசிஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து h. ஓகேவா? வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து h. இங்கேயும் வெர்டிகல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து h. ஓகேவா? நமக்கு தான் தெரியுமே, இப்பதான் கண்டுபிடிச்சோம். அட் பர்டிகுலர் பொசிஷன்ல நெட் வெலாசிட்டி இது. சோ எது மாறாது உங்களுக்கு? இந்த y மட்டும் தானே சேஞ்ச் ஆக போகுது. அப்போ ஹிட் பண்ணும்போது y என்ன? ஹிட் பண்ணும்போது y டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஹிட் பண்ணும்போது y டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? h. ஹிட் பண்ணும்போது y டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? h.
ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ therefore magnitude of net velocity, இதோட magnitude of net velocity is equal to square root of u squared plus 2g y. இங்க வந்து y என்னது? நமக்கு y வந்து h. இங்கேயும் y என்ன? y வந்து h. therefore u squared plus 2gh, u squared plus 2gh. அப்ப இதோட net velocity என்ன? இதோட magnitude of net velocity is equal to square root of u squared plus 2g. இங்க என்னப்பா? y வந்து h. therefore 2gh. அப்ப ரெண்டு கேஸுக்கு எது சேமா இருக்கு? இந்த below above the horizontalக்கும் below the horizontalக்கும் ரேஞ்ச் பார்த்தோம். ரேஞ்ச் சேமா இல்ல. டைம் ஆஃப் ஃளைட் சேமா இல்ல. ஆனா ஜஸ்ட் பிஃபோர் ஹிட் பண்ணும்போது அந்த நெட் வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா சேமா இருக்கும். நெட் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். சரிங்களா? நெட் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும். இந்த வெலாசிட்டி வேற எங்க பாத்திருக்கீங்க? இந்த நெட் வெலாசிட்டி வேற எங்க பாத்திருக்கீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்ல, ஹாரிசான்டலா சம் ஹைட்ல இருந்து, அதுக்கும் இதே நெட் வெலாசிட்டி தான் வரும். அதுக்கும் இதே நெட் வெலாசிட்டி தான் வரும். அப்ப மூணு கேஸுக்கும் இதுதான் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்ற விஷயம் நோட் பண்ணிட்டீங்களோ இதை நீங்க நோட் பண்ணிக்கீங்க. மூணு கேஸுக்கும் நெட் வெலாசிட்டி ஜஸ்ட் பிஃபோர் ஹிட்டிங் வெலாசிட்டி சேம். ஹாரிசான்டல், எபோ ஹாரிசான்டல், பிலோ ஹாரிசான்டல் சம் ஹைட்ல இருந்து. ஓகே, இங்க பாருங்க, அதான் நீங்க நோட் பண்ணணும். நோட் பண்ணிக்கங்க. இதை நான் ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, கவனிங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இது டிராப் பண்ற கேஸ். இந்த டிராப் பண்ற கேஸுக்கு நமக்கு இனிஷியல் வெலாசிட்டியே கிடையாது. நம்ம இங்க ப்ரொஜெக்ட் பண்ணோம். ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நம்ம இனிஷியல் இங்க பாருங்க ஹாரிசான்டலா ஃபர்ஸ்ட் கேஸ், ஹாரிசான்டல்ல சம் ஹைட்ல இருந்து. ஓகேவா? இங்க பாருங்க சம் ஹைட்ல இருந்து ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணோம். இந்த கேஸுக்கு நெட் வெலாசிட்டி பார்த்திருப்போமே, கொஞ்சம் எடுத்து போய் பாருங்க. இதோட நெட் வெலாசிட்டி என்னன்னா, நெட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் பிளஸ் 2gh. கொஞ்சம் எடுத்து பாருங்க. இப்போ நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்க, above the horizontal ப்ரொஜெக்ட் பண்ணும்போதும் நமக்கு அந்த நெட் வெலாசிட்டி என்ன? அந்த நெட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா தான்? u ஸ்கொயர் பிளஸ் 2gh தான். அதே மாதிரி பிலோ த ஹாரிசான்டல் அதே வெலாசிட்டியோட அதே ஹைட் விட்டுறாதீங்கப்பா, ஹைட் விட்டுறாதீங்க. ஓகேவா? என்ன வெலாசிட்டி வரும் நமக்கு? இந்த வெலாசிட்டி வந்து இங்க பாருங்க, ஹிட்டிங் வெலாசிட்டி வந்து நமக்கு v is equal to square root of u squared plus 2gh. நோட் பண்ணுங்க, வெலாசிட்டி சேமா இருக்கு. மூணு கேஸ்லயும் நெட் வெலாசிட்டி சேமா இருக்கு. ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் உங்களுக்கு எது சேமா இருக்கும்போது இந்த மூணு கேஸ்லயும் u, மூணு கேஸ்லயும் h uவும் சேம்னு வச்சுக்கோ. இந்த ஹிட்டிங் வெலாசிட்டி வந்து சேம். ஹாரிசான்டல், above the horizontal, below the horizontal, net velocity same. ஓகேவா? அடுத்து ரேஞ்ச் பாரு. ரேஞ்ச் நீனே பாரு. இதுக்கு பாரு ரேஞ்ச் பாருங்க. இங்க என்ன பண்றோம்? இங்க பாருங்க, இதுக்கு ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க ரேஞ்ச். ஓகேவா? இது என்னது? ரேஞ்ச் பிலோ த ஹாரிசான்டல் தானே, அதனால ஆர்பின்னு வச்சுக்கோவா ஷார்ட்டா. ரேஞ்ச் பிலோ த ஹாரிசான்டல். ஓகேவா? ரேஞ்ச் இங்க பாருங்க, இது ரேஞ்ச் பாருங்க. இதான ரெஃபரன்ஸ், ரெஃபரன்ஸ் இங்க தானே ப்ரொஜெக்ட் பண்றோம். ஸோ இங்க இருந்து ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமா இருக்கா? நான் ஏற்கனவே சொன்னேன், இது ரேஞ்ச் வந்து ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு. அடுத்து லாஸ்ட் கேஸ் பாருங்க. இந்த லாஸ்ட் கேஸுக்கு, ஓகேவா, இந்த கேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கேஸுக்கு ரேஞ்ச் இதை விட அதிகமா இருக்கு. அப்ப எல்லாத்தையும் விட ரேஞ்ச் அதுக்கு அதிகமா இருக்கு. ரேஞ்ச் எதுக்கு அதிகமா இருக்கு? ரேஞ்ச் above the horizontalக்கு அதிகமா இருக்கு. ஓகேவா? அப்ப பாருங்க, இங்க பாருங்க, ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா above the horizontal வந்து அதிகமா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது? ஹாரிசான்டல் கம்பேர் பண்ணும்போது, below the horizontal கம்பேர் பண்ணும்போது ரேஞ்ச் வந்து above the horizontal தான் அதிகமா இருக்கு. ஏன்னா above the horizontal. ஓகேவா? எப்போ சார்? இங்க பாருங்களேன். ஏன் சார்? நமக்கு தான் ரேஞ்ச் ஃபார்முலா தெரியுமே. ரேஞ்ச் ஃபார்முலா என்ன படிச்சோம்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு, சொல்லுங்க, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு இந்த above the horizontal என்ன ஃபார்முலா படிச்சீங்க? u cos θ into time of flight படிச்சியா? ஹாரிசான்டலுக்கு என்ன படிச்சிருப்பேன்? u into time of flight படிச்சியா? below the horizontal என்ன படிச்சேன்? அதே ரேஞ்ச் தான் உங்களுக்கு, u cos θ into time of flight. பட் டைம் ஆஃப் ஃபிளைட் சேமா? ரேஞ்ச் சேம் கிடையாது. ஆனா டைம் ஆஃப் ஃபிளைட் சேமா? ஏன் ரேஞ்ச் சேம் இல்லைன்னு சொல்ல போறேன். எதை வச்சு சொல்ல போறேன்? இந்த டைம் ஆஃப் ஃபிளைட் வச்சு சொல்ல போறேன். இது டைம் ஆஃப் ஃபிளைட் above the horizontal, இது ஹாரிசான்டல், இது below the horizontal. கம்பேர் பண்ணுங்க. எதுக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் அதிகம்? டைம் ஆஃப் ஃபிளைட் எபோவுக்கு அதிகம், அதனாலதான் ரேஞ்ச் அதிகமா இருக்கு. அதே கம்பேர் பண்ணும்போது ஹாரிசான்டலுக்கு இந்த கேஸோட கம்மியா இருக்கும், இந்த கேஸோட இன்னும் கம்மியா இருக்குன்னா below the horizontalக்கு. ஏன் சார்? ஏன் இந்த கேஸுக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் கம்மியா இருக்கு? ஏன் இந்த கேஸுக்கு அதை விட அதிகமா இருக்கு? இதுக்கு அதை விட இது அதிகமா இருக்கு. ஸோ டைம் ஆஃப் ஃபிளைட் அதிகமா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ரேஞ்சும் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. பாத்துக்கோ. ஏன் சார்? ஃபார்முலா சொல்லு பார்ப்போம். above the horizontal ஃபார்முலா சொல்லு பார்ப்போம். vy பிளஸ் u sin θ by g எடுத்து பாரு, டெரைவ் பண்ணும். ஓகேவா? t ஹாரிசான்டலுக்கு என்ன? ஹாரிசான்டலுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு u sin θ காம்பனண்டே கிடையாது. ஸோ vy minus 0 by g, vy minus 0 by g. இதுக்கு டைமா பிலோ த ஹாரிசான்டலுக்கு என்ன? பிலோ த ஹாரிசான்டல்ல இன்னும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. இங்க 0 தான் சப்ட்ராக்ட் பண்றேன், இங்க 0 விட அதிகமா சப்ட்ராக்ட் பண்ணுவேன். அப்ப இங்க டைம் ஆஃப் ஃபிளைட் இன்னும் கம்மியா இருக்கும்.
u sin theta by g, u sin theta by g. ஓகேவா? அப்போ டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து இதுக்கு வந்து கம்மி. ஓகேவா? இதுக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் கம்மியா இருக்கிறதுனால தான் நமக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கு, இதுக்கு கம்மியா இருக்கு. எல்லா கேஸ்லயும் பார்த்துக்கோ, எல்லா கேஸுக்கும் 3 கேஸுக்கும் vy சேமா இருக்கணும், u சேமா இருக்கணும், தீட்டா சேமா இருக்கணும், ஹைட் சேமா இருக்கணும். இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நீ வேணா வேல்யூ போட்டு பார்த்துக்கோ. u வந்து 10 போட்டுக்கோ, நீ வந்து தீட்டா கூட 37 டிகிரின்னு எடுத்துக்கோ. நீ போட்டு பாரு, கண்டிப்பா உனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து இது கம்மியா இருக்கும், இது அதிகமா இருக்கும். ஸோ அப்ப ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் சப்ஸ்டிட் பண்ணி பாரு, ரேஞ்சும் பாத்தீங்கன்னா இதுக்கு தான் அதிகமா இருக்கும். ஸோ எதுதான் சேம், இந்த 3 கேஸுக்கும் எது சேம்? இஃப் யூவும் ஹெச்சும் சேமா இருந்துச்சுன்னா ஒன்லி உங்களுக்கு எது சேமா இருக்கும்? நெட் வெலாசிட்டி, ஹிட்டிங் வெலாசிட்டி சேமா இருக்கும். ஹிட்டிங் வெலாசிட்டி சேமா இருக்கும். ஈஸியா புரியுதா? ஆனா இந்த டிராப் பண்ணோம்ல, இந்த டிராப் பண்ற கேஸுக்கு டைம் டேக்கணும். இந்த ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணோம்ல, இதுக்கு டைம் டேக்கணும். சேம் சொல்லிருக்கோமே, என்ன டைம் டேக்கணும்? இந்த 2 கேஸுக்கு இங்க பாருங்க, டிராப் பண்ற கேஸுக்கும் ஹாரிசாண்டலா ப்ரொஜெக்ட் பண்ணோம்ல இந்த கேஸுக்கும் டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2h/g. இதுக்கும் டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து 2h/g. என்ன சார் அங்க ஒரு ஃபார்முலா போறீங்க, இங்க ஒரு ஃபார்முலா போறீங்க? எப்பா இது நம்ம வந்து vy/g வந்து போட்டு தான் கொண்டு வந்திருப்போம். சரியா? இங்க பாருங்க, இந்த 2 கேஸ்க்கும் டைம் ஆஃப் ஃபிளைட் சேம். ஏன் சார் அப்படின்னா இதுக்கு வெர்டிகல் காம்போனன்ட்டே கிடையாது. இனிஷியல் டைரக்ஷன்ல வெர்டிகல் வெலாசிட்டி கிடையாது. இந்த கேஸுக்கும் சரி, இந்த ஹாரிசாண்டல் கேஸுக்கும் சரி, வெர்டிகல் டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டி கிடையாது. அப்பதான் அந்த டைம் ஆஃப் ஃபிளைட். ஓகேவா? சோ அப்ப இந்த 2 கேஸுக்கும் டைம் ஆஃப் ஃபிளைட் சேம். ஓகேவா? சோ மறந்துடக்கூடாது, எவ்வளவு விஷயம் வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான்ப்பா, சூப்பரா, ஈஸியா. ஓகேவா? சரி, உங்களுக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ண தெரியலனாலும் பட் இந்த கண்டிப்பா பாத்துக்கங்க. above the horizontal, below the horizontal உங்களுக்கு நெட் வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிட்டிங் வெலாசிட்டி சேமா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரே ஒரு ப்ராப்ளம், அதோட முடிச்சிடலாம். ஈஸியா இருக்குல்ல இந்த வீடியோ, இந்த லெக்சர்? சரி கவனிங்க. இங்க பாருங்க, ப்ராப்ளம் பாருங்க, ஒரே ப்ராப்ளம் தான், ஈஸியான ப்ராப்ளம் தான். கவனிங்க, என்ன கேக்குறாங்க பாருங்க. ஃபைண்ட் ஸ்பீட். இது என்ன கேஸ்ப்பா? இது என்ன கேஸ்? இங்க பாருங்க, ஹாரிசாண்டலுக்கு above the horizontal ப்ரொஜெக்ட் பண்றோம். ஓகேவா? என்னன்னு கேக்குறாங்க? ஃபைண்ட் ஸ்பீடு ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். ஸ்பீட் கேக்குறாங்க, அதாவது ஸ்பீடு மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி. ஓகேவா? அப்ப நெட் வெலாசிட்டி கேக்குறாங்க. அதாவது ஸ்பீடு வந்து y டைரக்ஷன், அதாவது வெலாசிட்டி வந்து y டைரக்ஷன், வெலாசிட்டி வந்து x அப்படின்னு கேட்கல, வெறும் ஸ்பீடுன்னு கேக்குறாங்க. ஸ்பீட்னா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி. அப்ப மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி y டைரக்ஷனா x டைரக்ஷனா? நெட் ஸ்பீடு. ஓகேவா? நெட் வெலாசிட்டி கேக்குறாங்க. ஓகேவா? நெட் மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி கேக்குறாங்க 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டைம் ஆஃப் ஃபிளைட் கேக்குறாங்க, ரேஞ்ச் கேக்குறாங்க, ஸ்பீடு ஜஸ்ட் பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங் கேக்குறாங்க. ஓகேவா? அப்புறம் மேக்ஸிமம் ஹைட் கேக்குறாங்க. இந்த இது ப்ரொஜெக்ட் பண்ற ஹைட் பா, இது கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் எதுவா இருக்கும்? இங்க பாருங்க, மேக்ஸிமம் ஹைட் எதுவா இருக்கும்? இங்க பாருங்க, ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, இப்படி வருமாப்பா, இங்க ஹாரிசாண்டல் லைன் வரைஞ்சுக்கோ. இங்க பாரு. சரி, ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்துருமா? ஓகேவா? அப்ப இங்க ஒரு ஹைட் இருக்குமாப்பா, இங்க ஒரு ஹைட் இருக்குமா? ஆமா சார், இங்க ஒரு ஹைட் இருக்குமா? நமக்கு கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு இருக்கும்? ப்ரொஜெக்ட் பண்ணப்ப கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் தானே, கிரவுண்ட்ல இருந்து இதான் மேக்ஸிமம் ஹைட். புரியுதா எப்படி கேக்குறாங்கன்னு? கிரவுண்ட்ல இருந்து இதான் மேக்ஸிமம் ஹைட். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுங்க பார்க்கலாம். டைரக்ட் சப்ஸ்டிட்யூஷன் எல்லாமே. சோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? நம்ம ஸ்பீட் கண்டுபிடிக்க போறோம். ஸ்பீட் வந்து ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். அப்ப டைம் டேக்கன் தெரிஞ்சு போச்சு. ஸ்பீட் வந்து ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பீட் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் என்ன ஃபார்முலா? சார் நமக்கு தெரியும் சார், net velocity, magnitude of net velocity தான் speed is equal to square root of u. இருங்க ஃபர்ஸ்ட் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க தெரியுமா சார்? u square plus 2gy சார் அப்படின்னு போடுவீங்க. பட் இது வந்து நமக்கு y டிஸ்பிளேஸ்மென்ட் வேணும். ஆனா அவங்க டைம்ல கொடுத்துருக்காங்க. ஆமால்ல, டைம்ல கொடுத்துருக்காங்க. கரெக்ட் சார். அப்ப டைம் வர மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். நெட் வெலாசிட்டி என்ன வரும்? டைம் வர மாதிரி என்ன வரும் நமக்கு? இங்க பாருங்க, நெட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, இங்க பாருங்க, நெட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, சரி தெரியல அப்படின்னா நமக்கு vxi கேப் பிளஸ் vyj கேப். vx என்ன நமக்கு? vx சொல்லுங்க பார்க்கலாம். vx என்ன நமக்கு மாறாதுல, நமக்கு u cos θ தானே vx. ஏன்னா அக்ஸலரேஷன் x வந்து 0. ஓகேவா? அக்ஸலரேஷன் x வந்து 0. சோ u cos θ தான் vx. சோ u என்ன நமக்கு? u வந்து நமக்கு 10. cos θ, cos 37 எவ்வளோ? இங்க பாருங்க, cos 37 எவ்வளோ? cos 37 வந்து பாத்தீங்கன்னா 4/5. cos 37 எவ்வளோப்பா? இங்க பாருங்க, 4/5. ஓகேவா? சோ 37 டிகிரி 3 4 5. cos 37 வந்து 4/5. 1 5 are 5, 2 5 are 10. so 8 மீட்டர் per second. vx என்னப்பா? 8 மீட்டர் per second. vy என்ன? in terms of timeல சொல்லு. in terms of timeல அப்ப என்ன வரும் நமக்கு? vy equal to u sin theta. okay, vy equal to u sin theta. above the horizontal வந்து plus u sin theta தான். u sin theta அதாவது u plus at. a வந்து என்னது நமக்கு? minus g. t வந்து நமக்கு டைம். ஓகேவா? now vy is equal to கடை எழுதிக்கணும்ப்பா. vy equal to uy
பிளஸ் ஏடி, vy வந்து u sin theta, ay வந்து g டைம். u sin theta என்ன? u வந்து நமக்கு 10, sin 37ல 3/5, sin 37ல 3/5 minus g into time taken என்ன 2. டைம் டேக்னா 2 செகண்ட்ஸ். இப்போ கேன்சல் பண்ண 1 5 are 5, 2 5 are 10, ஓகேவா? ஸோ 3 2 are 6, ஓகேவா? 3 2 are 6, 6 minus 20 எவ்வளோப்பா? 6 minus 20 எவ்வளோ? 6 minus 20 எவ்வளோ? minus 20 minus 6 என்னப்பா வரும்? 14, ஓகேவா? 14 மீட்டர் பர் செகண்ட், 14 மீட்டர் பர் செகண்ட், ஓகேவா? இப்போ கொண்டு சப்ஸ்டிட் பண்ணி நெட் வெலாசிட்டி. சார் ஏன் சார் இந்த ஃபார்முலா எடுக்கல? இந்த ஃபார்முலா எனக்கு ஒய் டிஸ்பிளேஸ்மென்ட் வேணும்ப்பா, எனக்கு கொடுத்துருக்க டைம், அப்போ டைம் வர மாதிரி தான் எழுதணும், ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வரும் உங்களுக்கு. சார் சொல்லுங்க. நெட் வெலாசிட்டி, ஓகேவா சார்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் vx ஸ்கொயர்டு, vx ஸ்கொயர்டு பிளஸ் vy ஸ்கொயர்டு, ஓகேவா? வாட் இஸ் vx இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 8 ஸ்கொயர்டு. vx என்னது? அச்சோ, vx ஈக்குவல் டு 8 ஸ்கொயர்டு பிளஸ் இது என்னது -14, -14 தான் ஹோல் ஸ்கொயர்டு, அப்போ பிளஸ் 14 வந்துடும். -14 ஹோல் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் 14 வந்துருப்பா. சொல்லுங்க. 8 ஸ்கொயர் பண்ணா 64, 14 ஸ்கொயர் பண்ணா 196. அப்போ 196 64 எவ்வளோப்பா? 10 6 அதாவது 10 16 பேலன்ஸ் 1, அப்போ 260 அப்பா 260. அப்போ உங்களுக்கு என்னது ஸ்பீட் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் எவ்வளோப்பா? ஸ்பீடு வந்து ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 260 மீட்டர் பர் செகண்ட், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 260 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி தான் நமக்கு ஸ்பீடு, 2 செகண்ட்ஸ்ல இதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓவர். செகண்ட் கொஸ்டின் என்ன? செகண்ட் கொஸ்டின் வந்து டைம் ஆஃப் லைட். செகண்ட் கொஸ்டின் என்ன? டைம் ஆஃப் லைட். டைம் ஆஃப் லைட் ஃபார்முலா என்னப்பா நமக்கு? டைம் ஆஃப் லைட் ஃபார்முலா எனக்கு டைம் ஆஃப் லைட் சொல்லுங்க பார்க்கலாம். டைம் ஆஃப் லைட் சார், டைம் ஆஃப் லைட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? டைம் ஆஃப் லைட் வந்து உனக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன்? எனக்கு ஒன்று வந்து vy எபோவ் த ஹாரிசான்டல், எபோவ் த ஹாரிசான்டல் vy plus u sin theta by g, vy plus u sin theta by g, கரெக்டாப்பா? vy plus u sin theta by எபோவ் த ஹாரிசான்டலுக்கு பிளஸ் u sin theta வரும்ல. நமக்கு தெரியுமே vy என்ன, நமக்கு vy கண்டுபிடிக்கணுமா? vy கண்டுபிடிச்சாச்சே. vy ஒன்று, vy வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து டைம் ஆஃப் லைட்டு, ஓகே. இந்த vy வந்து பாத்தீங்கன்னா கவனி, இந்த vy போட்டேன்னா இந்த vy வந்து 2 செகண்ட்ஸ் அப்பதான் உனக்கு vy, இது 2 செகண்ட்ஸ் அப்பதான் இது vy. தூக்கிட்டு வந்து இங்க போட்டுறாதீங்க. எனக்கு தேவை டைம் ஆஃப் லைட் அப்போ vy. டைம் ஆஃப் லைட் அப்போ vy என்ன? இந்த இடத்துல ஹிட் பண்ணும்ல, ஹிட் பண்ணும்போது எனக்கு vy இருக்குல்ல, ஹிட் பண்ணும்போது vy அது வேணும். 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் vy வேணாம், எனக்கு ஹிட் பண்ணும்போது vy வேணும். அதுதான் எனக்கு டைம் ஆஃப் லைட்டுக்கு vy. அப்போ இதுல வந்து vy திரும்ப கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா என்ன இருக்கு? இன்னொரு ஐடியா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகப்படுத்தி பாருங்க. டைம் ஆஃப் லைட் ஒன்றும் இல்லை. ஸோ y ஆக்சிஸ்ல ஸோ y டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க பாருங்க. s is equal to ut plus half at ஸ்கொயர்டா. இந்த s வந்து என்ன? டைம் ஆஃப் லைட் அப்போ -h, u வந்து என்னது? u வந்து u sin theta, u வந்து என்னது? u sin theta, uy வந்து u sin theta, ஓகேவா? பிளஸ் u sin theta பிளஸ் u sin theta. t வந்து நமக்கு டைம் ஆஃப் லைட், ஓகேவா? பிளஸ் a வந்து என்னது நமக்கு? -g, ஸோ -g/2 into t ஸ்கொயர்டு. இருந்து கண்டுபிடிக்கலாமாப்பா? h கொடுத்துருக்காங்க பாருங்க. h வந்து நமக்கு 11 மீட்டர் கொடுத்துருக்காங்க. h வந்து 11 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ -11 is equal to u sin theta. இப்போ தானே u sin theta கண்டுபிடிச்சோம். u sin theta எவ்வளோ? u sin theta எவ்வளோப்பா? u sin theta வந்து 6. u sin theta எவ்வளோ? 6. u sin theta வந்து 6 into t, ஓகேவா? -g/2, ஓகேவா? g எவ்வளோப்பா? g வந்து 10. g வந்து என்ன? 10. அப்போ 10/2 எவ்வளோ வரும்? 10/2 வந்து 5. 10/2 என்னன்னா 5. அப்போ 5t ஸ்கொயர்டா? அப்போ 5t ஸ்கொயர்டு. இப்போ என்ன பண்ணு? எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துருமா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், ஓகேவா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். 5t ஸ்கொயர்டு இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க, பிளஸ் 60 இந்த பக்கம் வந்தா -60, இந்த -11 is equal to 0. இதுல இருந்து நீங்க t கண்டுபிடிக்கலாமே. a வந்து 5, b வந்து -6 கண்டுபிடிக்கலாம். x equal to ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -b plus or minus square root of b square minus 4ac divided by 2a அதானப்பா? அப்படி போலாம். என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும் நமக்கு? மல்டிப்ளை பண்ணா 55 வரணும். இது மேக்ஸ்ல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். -11 into 5 மல்டிப்ளை பண்ணா 55 வரணும், -55 வரணும். உங்களுக்கு ஆட் பண்ணா இல்ல சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரணும்? 6 வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? 11 5 இங்க பாருங்க 6 வரணும். இது என்ன 6? -6 வரணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணா -55. ஸோ உங்களுக்கு சம் பண்ணா -6 வரணும். என்ன பண்ணலாம்? 11 5 சார் போடலாமா? 11 5 சார். ஸோ உங்களுக்கு எங்க -6 வரணுமா? -6னா இதுக்கு மைனஸ் போட்டுக்கோ. பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டா தான் நமக்கு மைனஸ் ஆன்சர் வரும். ஓகேவா? இப்போ -11 5 சார் 55, -11 + 5 -6. ஸோ இங்க 5 இருக்கா? 5 தான் டிவைட் பண்ணுவீங்க.
5 டிவைட் பண்ணுவியா? படிச்சிருப்பீங்களே. ஓகே, இப்போ என்ன வரும்? t minus 11/5 t plus 5/5 is equal to 0. now cancel பண்ணிக்கோ, 5 cancel பண்ணிக்கோ. அப்போ t minus 11/5 is equal to 0 1, t plus 1 is equal to 0 1. கரெக்டாப்பா? t minus 11/5 is equal to 0, t plus 1 is equal to 0. அப்ப இதுல இருந்து t is equal to 11/5 seconds. இதுல t is equal to -1 seconds. -1 டைம்ல வராது, மைனஸ் வந்து டைம்ல கிடையாது. you take it as time is equal to 11/5 seconds. 11/5 seconds. ஈஸியாப்பா? ஈஸியா? சோ ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சோம் பாருங்க. சரி, இந்த ஃபார்முலா எடுக்கல, எனக்கு திரும்ப நான் vy கண்டுபிடிக்கணும். நீ பாருங்க இந்த vy எடுத்து போட்டுறாத, இது வந்து 2 செகண்ட்ஸ்க்கு vy, நமக்கு தேவை ஹிட்டிங் அப்போ vy வேணும். ஓகேவாப்பா? புரிஞ்சுதா? நீ vy கண்டுபிடிச்சு போறதுனால போட்டுக்க, தப்பே கிடையாது. ஓகேவா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நெக்ஸ்ட் போலாமா? ஈஸியா இருக்கா? ஓகே, நீ vy ல எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்க? நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து ஸ்பீட் ஜஸ்ட் பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங் தி கிரவுண்ட். அது ரெண்டு நீ கண்டுபிடிச்சு போட்டுறியா? மேக்ஸிமம் ஹைட் போடணுமோ? ஓகே, நானே போட்டுறேன். ஸ்பீட் ஜஸ்ட் பிஃபோர் ஸ்ட்ரைக்கிங் என்ன ஃபார்முலா? பாஸ் பண்ணிக்கங்க, இது நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन இது, செகண்ட் क्वेश्चन இது, ஓகே. தேர்ட் क्वेश्चन வந்து ஸ்பீட் ஜஸ்ட் பிஃபோர் ஹிட்டிங். அப்போ உங்களுக்கு மேக்னிட்யூட் ஆஃப் ஹிட்டிங் வெலாசிட்டி. ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் u ஸ்கொயர்டு பிளஸ் 2gh. எவ்வளவு வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணாங்க? 10 ஸ்கொயர்டு. ஓகேவா? 10ல ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. 2 into g வந்து என்னது? 10. ஹைட் வந்து 11. அப்ப சொல்லுங்க, 10 ஸ்கொயர்டு 100 பிளஸ் 2 11 22 into 10 220. 220 plus 100 320. கரெக்டாப்பா? 220 plus 100 320 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் உங்களுக்கு ஸ்பீடு பிஃபோர் ஹிட்டிங். ஜஸ்ட் பிஃபோர் ஹிட்டிங். ஈஸியா இருக்கா? இது வந்து தேர்ட். அடுத்து என்னது? ஃபோர்த் வந்து கிரவுண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடி. இங்க இருந்து மேக்ஸிமம் ஹைட் என்ன? இங்க இருந்து மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா என்ன? கிரவுண்ட் டு கிரவுண்ட். சார் கிரவுண்ட் டு கிரவுண்ட். இது வந்து நீ h1 வச்சுக்கப்பா. இது வந்து நீங்க வந்து இங்க பாரு, இது வந்து ஒரு ஹைட் வச்சுக்கோ. இது வந்து நீ என்ன பண்ண? ஹெச்னு வச்சுக்கோ. இது வந்து ஹெச்னு வச்சுக்கோ. ஓகேவா? இது வந்து ஹெச்னு வச்சுக்கோ. ஸோ மேக்ஸிமம் ஹைட் என்ன? மேக்ஸிமம் ஹைட் வந்து 11 plus h. மேக்ஸிமம் ஹைட் என்ன? 11 plus h. ஓகேவா? மேக்ஸிமம் ஹைட் வந்து என்னன்னா, சரிங்களா, மேக்ஸிமம் ஹைட் வந்து என்னன்னா 11 plus h. மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவல் டு, மேக்ஸிமம் ஹைட் எங்க இருந்து? ஃப்ரம் கிரவுண்ட்ல இருந்து. மேக்ஸிமம் ஹைட் எங்க இருந்து? ஃப்ரம் கிரவுண்ட்ல இருந்து அந்த ப்ரொஜெக்டைல் போனா ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும். ஃப்ரம் கிரவுண்ட் டு அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் என்னது? 11 plus h. 11 மீட்டர் பிளஸ் h. ஸோ 11 பிளஸ் மேக்ஸிமம் ஹைட் ஃபார்முலா என்ன? கிரவுண்ட் டு கிரவுண்ட் என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம்? u ஸ்கொயர்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g ஃபார்முலா படிச்சிருப்போமா? ஞாபகம் இருக்கா? இஸ் ஈக்குவல் டு 11 பிளஸ் வாட் இஸ் u sin theta? u sin theta எவ்வளோ போட்டுங்களே? u sin theta எவ்வளோ போட்டீங்க? u sin theta 6 போட்டீங்க பாருங்க. u sin theta 6. ஓகேவா? அப்ப 6 ஸ்கொயர். இது 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. இவர் பா u sin theta வந்து 6. ஓகேவா? u ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta வந்து 6 ஸ்கொயர் 36 into 2 into 10. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு 20 பிளஸ் 11 எவ்வளோ? 220 பிளஸ் 36. 220 பிளஸ் 36 டிவைடட் பை 20. கரெக்டாப்பா? ஸோ 20 into 11 உங்களுக்கு 20 into 11 220 பிளஸ் 36 டிவைடட் பை 11 256 பை 20. 256 by 20 கேன்சல் பண்ணுங்க. எவ்வளோ வரும் சார்? 10 2s are 20. ஓகே, 10 2s are 20 எவ்வளோ வரும்? 6. 1 2s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 8 2s are 16. அப்போ 128 by 10 128 by 10 என்னதுலாம் 12.8 மீட்டர். 12.8 மீட்டர். இதான் ஹெச் மேக்ஸ். இதான் என்னது? ஹெச் மேக்ஸ் வந்து 12.8 மீட்டர். ஹெச் மேக்ஸ் எவ்வளோப்பா? 12.8 மீட்டர். ஓகேவா? ஓகே, ஈஸியா இருக்கா? இல்லைன்னா இங்கே 36 by 20 போட்டிங்க அப்படின்னா 18 by 10 வரும். 1.8 11 plus 1.8 12.8 மீட்டர். அவ்வளோதான்ப்பா. ஈஸியா இருக்குல்ல சம்மு? கஷ்டமே கிடையாது, ஈஸி தான். ஓகேவா? ஈஸியா முடிஞ்சுதா எல்லாமே? ஸோ இதான் சம்மு. அவ்வளோதான்ப்பா. இப்போ புரிஞ்சுதா? above the horizontal below the horizontal புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ above the horizontal below the horizontal பாருங்க. above the horizontal below the horizontal வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாரிசான்டலுக்கு போன கேஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் ஹாரிசான்டலா ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இனிஷியல் டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருந்திருக்காது. இந்த ரெண்டு கேஸ்ல இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும், ஒய் டைரக்ஷன்ல இருக்கும். பட் இங்க வந்து பிளஸ்ல இருக்கும், அங்க மைனஸ்ல இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து சேமா தான் இருக்கு பர்டிகுலர் டைம்ல. ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட் பாத்துக்கோங்க. டைம் ஆஃப் ஃபிளைட் அது கம்மியா இருக்கும். இதுக்கு ஒரே யூ அதுல பண்ணோம்னா நமக்கு டைம் ஆஃப் ஃபிளைட் வந்து இதுல அதிகமா இருக்கும், அதுல கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபிளைட் இது ஒரு ஃபார்முலா, இதை வச்சு தான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதில் கம்மியாக இருக்கும், இதில் அதிகமாக இருக்கும். ஏன்னா டைம் ஆஃப் ஃபிளைட் இதுக்கு அதிகம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் வெலாசிட்டி. ஸோ நெட் வெலாசிட்டி ரெண்டு கேஸுக்கும் சேமாக தான் இருக்கும். பர்டிகுலர் பொசிஷன்லையும் சரி ஹிட்டிங் போய் நெட் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெட் வெலாசிட்டி எப்பவுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து நெட் வெலாசிட்டி 3 கேஸுக்குமே சேமு. இந்த 3 கேஸுக்குமே நெட் வெலாசிட்டி சேமு. சரியா? சரி, இந்த நெட் வெலாசிட்டி சேம். சார் இந்த கேஸுக்கு சார் இந்த கேஸுக்கு வந்து சார் இந்த டிராப் பண்ணும்போது என்ன யூவே கிடையாது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gh தான். நெட் வெலாசிட்டி சேமா இருக்காது. இந்த இதுக்கு நெட் வெலாசிட்டி இந்த கேஸுக்கும் டைம் தான் சேமா இருக்கும். அடுத்து 3 கேஸுக்கும் டைம் டேக்கன் சேமா கிடையாது, ரேஞ்ச் சேம் கிடையாது, ஒன்லி இந்த நெட் வெலாசிட்டி தான் சேம். அதுக்கப்புறம் சம். அவ்வளவுதான்ப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகேவா? ஸோ பக்காவா முடிச்சிட்டோம். இன்னும் ஒன்னே HSC வர்மா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சின்ன ப்ராப்ளம் தான், அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் தான். நீங்க வந்து நான் என்னென்னலாம் மிஸ் பண்ணணும், ப்ராப்ளம்ஸ்லாம் மிஸ் பண்ணி தான், ஏன்னா நம்ம அடுத்த டாபிக் போகணும்ல. ஓகேவா? அதனால நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி போக போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஜேஇ கொஸ்டின் ஒன்று போடணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் HSC வர்மா ப்ராப்ளம்ஸ் போடணும்னு சொன்னேன். அது முடிச்சிடறோம். அதோட முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார்முலா எழுதுறீங்க. ஃபார்முலா எழுதி குரூப்ல நீங்க வந்து டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த ஃபார்முலா ஷீட்லாம் வந்து சென்ட் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, சேஃபா இருங்க. தேங்க்யூ.